ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत् सत्येन दीपयेत्। ॐ तत्सवितुर्वरं रूपम् ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत् सत्येन दीपयेत्। ॐ तत्सवितुर्वरं रूपम् ज्योतिः परस्य धीमहि यन्नः सत्येन दीपयेत् सत्येन दीपयेत्। Thank you, sir. Thank you, madam. நம் அனைவரையும் இந்த நேரத்தில் ஒன்று கூட செய்து இந்த லைஃப் டிவைன் இதை பயிலுவதற்காக இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீ அன்னைக்கும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும் நம் நன்றியை முதற்கண் தெரிவிப்போம். நமது வணக்கத்தையும் அவர்களுக்கு சமர்ப்பிப்போம். நாம் இங்கு பேசப்போகும் ஒவ்வொரு வார்த்தையையும், சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதலில் இந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் நான் இங்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். நாம் இப்போ லைஃப் டிவைன் சாப்டர் 13 பார்த்துட்ருக்கோம். இந்த டிவைன் மாயா பார்த்துட்ருக்குறோம். போன வாரம் வரைக்கும் பேராகிராஃப் 12 வரைக்கும் பார்த்தோம். போன வாரம் பேராகிராஃப் 9, 10, 11, 12 இதை நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோங்கிறத ஒரு ப்ரீஃபாக ஒரு தடவை நினைவுக்கு கொண்டு வரலாம். பகவான் இந்த டிவைன் மாயா அப்படிங்கிற சப்ஜெக்டில் இந்த 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 தலைப்பில் எதை அவர் வலியுறுத்தி கூறுகிறார் என்றால், மாயா அப்படின்னா அந்த அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? மாயாங்கிறது நாம் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி அது ஒரு இல்யூஷனா, இல்லை ஒரு மாய வித்தையா, இல்லை அது ஒரு இறை சக்தியா? இந்த எந்த சக்தி இந்த அனந்தத்திலிருந்து இன்ஃபினிட் பாசிபிலிட்டி, அதிலிருந்து ஒரு ஃபைனைட் பாசிபிலிட்டி, ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்குள் தோற்றத்தையும் வடிவத்தையும் கொண்டு வருகின்றதோ அதுக்கு பேர் தான் இந்த மாயா அப்படிங்கிற பேர். இப்படித்தான் நம்மளுடைய வேத காலத்து ரிஷிகள் இந்த மாயா இந்த வார்த்தைக்கு அப்படித்தான் அவங்க அர்த்தம் கற்பித்தார்கள். இது ஒரு பவர். இட்ஸ் அ பவர் ஆஃப் த இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ். ஒரு வடிவம் அல்லாத நிலையிலிருந்து ஒரு வடிவத்தை ஏற்படுத்துவது. இதில் என்ன அப்படின்னா, இந்த மாயா அப்படிங்கிறது, மாயாவின் மூலமாகத்தான் இந்த பிரம்மன் தன்னை இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. The essential being becomes ordered truth of active being என்று பகவான் இங்கு குறிப்பிடுகிறார். நம்ம பார்த்துருக்கோம், அந்த பிரம்மன், இந்த பிரம்மன்கிறது தான் சுப்ரீம் பீயிங். அதில் பாகுபாடு கிடையாது, பிளவு கிடையாது. தெர் இஸ் நோ டிவிஷன். அங்கே செப்பரேட்டிவ் கான்ஷியஸ்னஸ் கிடையாது. அங்கே எல்லாமே அந்த இடத்துல ஒன்னஸ் தான். ஸோ இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். பிரம்மன்
இந்த சுப்ரீம், இதெல்லாமே வந்து ஒன்னஸ். அங்கே பாகுபாடு கிடையாது, பிளவு கிடையாது. ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் அது வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது ஃபினாமினல் பீயிங் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கொள்ளும் பொழுது the ஒன் பிகம்ஸ் த மெனி, ஒன்று பலவாறாக மாறுகின்றது. இந்த ஒன்று பலவாறாக மாறினாலும் இந்த சச்சிதானந்தா ஒன்றாக இருப்பது, சச்சிதானந்தா பலவாறாக மாறுகின்றது. இந்த பிளே, திஸ் இஸ் அ பிளே ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், திஸ் இஸ் அ பிளே ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். பிளே எதுக்குன்னா, இந்த சத்துடன் சத்து, அப்புறம் கான்ஷியஸ்னஸ் வித் கான்ஷியஸ்னஸ், அப்புறம் வந்து டிலைட் வித் டிலைட், இதெல்லாமே வந்து ஒரு பிளே. இட்ஸ் அ பிளே ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இந்த மாயா என்ற சக்தியின் மூலமாகத்தான் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், இந்த சுப்ரீம், இந்த பிரபஞ்சத்தில் தன்னை பலவாறாக பல சச்சிதானங்கள ரூபங்களில் தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. அங்கு ஒன்றோடு ஒன்று வெவ்வேறாக இருந்தாலும் அடிப்படையில் அவர் சச்சிதானந்தாவின் ரூபங்கள் தான் என்று பகவான் கூறுகின்றார். சச்சிதானந்தா தான் ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் உள்ளது. அதே போல ஒவ்வொரு ஜீவனுமே சச்சிதானந்தாவின் அதன் உள்தான் இருக்கின்றது. ஆனால் நம்மளால இது பார்க்க முடியல. எதனால நம்மளால பார்க்க முடியல அப்படின்னு, நம்மளுடைய மனசனுடைய மைண்ட்ஸ் இன்கெப்பாசிட்டி, அந்த இல்லூஷன் ஆஃப் லோயர் மாயா. இந்த லோயர் மாயா, ஹையர் மாயாங்கிறது இறைவன் தன்னை பல தோற்றங்களாக வெளிப்படுத்தி கொள்வது. ஒன்று பலவாக மாறுகிறதான் ஹையர் மாயா. இதை நாம் காண தவறு விடுகிறோம். இந்த காண தவறு விடுகிறோம் இல்லையா, அதுதான் வந்து லோயர் மாயா. நான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தனி ஜீவனும் தனி மனிதரும் மற்றவர்களிடம் மாறுபட்டவன் என்று ஒரு தோற்றத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அந்த எண்ணத்தில் இருக்கிறோம். இதுதான் வந்து லோயர் மாயா. இது வந்து பகவான் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இது வந்து ஒரு எரர் இன் அவர் பர்செப்ஷன் அப்படிங்கிறார். நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல் ஏற்படக்கூடிய ஒரு பிழை என்று பகவான் கூறுகின்றார். இது எப்போ நம்ம இது வந்து ரெக்டிஃபை ஆகும், சரி செய்யப்படும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த மனதை கடந்து உயர்நிலைக்கு சென்று இந்த அதிமன நிலைக்கு சென்றவுடன் இந்த பிழை வந்து சரி செய்யப்படும் என்று பகவான் கூறுகின்றார். சூப்பர்மெண்டல் பிளேனுக்கு நம்ம வந்து ஒன்ஸ் நம்மளுடைய முயற்சியில், நம்மளுடைய பயணத்தில், பரிணாம வளர்ச்சியில் மனதை கடந்து இந்த சூப்பர்மெண்டல் பிளேன் இதை அடைந்தவுடன் இந்த நம்ம எல்லாத்தையும் ஒன்னஸாக தான் பார்ப்போம். இந்த பிழை வந்து இந்த எரர் வந்து சரி செய்யப்படும் என்று பகவான் கூறுகிறார். நம்ம வந்து அந்த லோயர் மாயால் இருக்க மாட்டோம். ஒன்ஸ் சூப்பர்மெண்டல் ஸ்டேட்டஸ்க்கு வந்த பிறகு நம்ம வந்து அப்போதான் நம்ம வந்து ஹையர் மாயா, டிவைன் மாயா அப்படிங்கிறது அதனுடைய உண்மையை நம்மளால் கண்டுகொள்ள முடியும். அது வரைக்கும் பகவான் என்ன கூறுகிறார் அப்படின்னா, அது வரைக்கும் என்ன, இந்த உலகம்ங்கிறது இந்த லோயர் மாயாவில் தான் நம்ம இருக்கணுமா, இல்லை இந்த உலகத்தை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஹையர் மாயாவுக்கு போகணுமா, டிவைன் மாயாவுக்கு போகணுமா, இறைவனை அடைவதற்காக இந்த லோயர் மாயா, இந்த மல்டிப்ளிசிட்டி, இதிலேருந்து நம்ம வந்து தப்பித்து தான் செல்ல வேண்டுமா என்ற கேள்வி எழுகின்றது. பகவான் என்ன கூறுகிறார் என்றால், நம்ம வந்து அது மாதிரி போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அப்படிங்கிறார். அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்ட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி. இந்த மேனிஃபெஸ்டட் வேர்ல்டுங்கிறது ஒரு ரியாலிட்டி. இதில் இருந்துக்கிட்டு தான் நம்ம ஃபஸ்ட் வி ஹவ் டு எம்ப்ரேஸ் திஸ் லோயர் மாயா அப்படிங்கிறார். வி ஹவ் டு அக்செப்ட் திஸ் லோயர் மாயா. அது லோயர் மாயாவாக இருந்தாலும் கூட வி ஹவ் டு அக்செப்ட் இட். ஏன்னா அதுவும் வந்து இறைவனுடைய ஒரு லீலைகள் தான். இறைவன் தன்னுடைய எதிர்நிலைகளில் தன்னை மறைத்து கொண்டு அவனுடைய விளையாட்டு தான். ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு அக்செப்ட் இட் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹையர் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறாரு. ஸோ திஸ் இஸ் எ ரியாலிட்டி, வி ஹவ் டு எம்ப்ரேஸ் இட், தென் வி ஹவ் டு கோ பியாண்ட் இட் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலை வந்து இந்த லோயர் மாயா ஆர் மென்டல் மாயா. இந்த மென்டல் மாயாவில் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து திரை போட்டு மறைக்கிறது. எதை திரை போட்டு மறைக்குது அப்படின்னா, இந்த ஹையர் மாயா, டிவைன் மாயா அப்படிங்கிறது இதற்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார்.
there is an aspect of infinite concealed behind each aspect of finite என்று பகவான் கூறுகிறார். ஒவ்வொரு குறிப்பிட்ட ஒரு வடிவத்திற்கும் பின்னாடியும் கூட ஒரு அனந்தம் தன்னை மறைத்து கொண்டுள்ளது என்று பகவான் கூறுகின்றார். ஸோ நம்ம இது கீழே இருக்க இதை இந்த லோயர் மாயாவிலிருந்து தான் நம்ம ஹையர் டிவைன் மாயாவை சென்று அடைய வேண்டும். இந்த டிவைன் மாயாங்கிறது சச்சிதானந்தா, இட்ஸ் எ பிளே ஆஃப் சச்சிதானந்தா. அங்கே வந்து அந்த சத் சித் ஆனந்தம் இது வந்து ஃபுல் லெவலில் வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். கீழ்நிலையில் வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் ஃபோர்ஸ் தான் டாமினேட் பண்ணுது, சித் சக்தி தான் டாமினேட் பண்ணுது, பிரகிருதி தான் டாமினேட் பண்ணுது. ஹையர் லெவலில் இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து டாமினேட் பண்ணுது. அங்கு அது வந்து இட் டேக்ஸ் கண்ட்ரோல். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த லோயர் மாயா அப்படிங்கிறது இந்த வேர்ல்ட் ஆஃப் மல்டிப்ளிசிட்டி நம்ம இருக்கக்கூடிய நிலை தான் இந்த லோயர் மாயா அப்படிங்கிறது. லோயர் மாயா இல்லை மென்டல் மாயா, இந்த வார்த்தைகளை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த லோயர் மாயா தான் நம்ம லோயர் மாயா வந்து இந்த ஹையர் மாயாவை மறைக்கின்றது. ஏன்னா இந்த ஹையர் மாயா அப்படிங்கிறது இட் இஸ் எ ரெல்ம் ஆஃப் இன்ஃபினிட்டி அண்ட் யூனிட்டி. அது வந்து இன்ஃபினிட்டி, அது எதை பிரதிபலிக்கிறது என்றால் அனந்தத்தையும் ஒருமையும் பிரதிபலிக்கின்றது. ஆனால் நாம் இருக்கக்கூடியது வந்து இந்த மல்டிப்ளிசிட்டி. ஸோ ஒரு பாகுபாடு இருக்கின்றது. தெர் இஸ் எ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த லோவர் அண்ட் த ஹையர் மாயா. இந்த டிஸ்டிங்ஷன் இருந்தாலும், வேறுபாடு இருந்தாலும், எது வந்து இந்த கீழே இருக்கிற ஹையர் மாயாவையும் கீழே இருக்கிற லோயர் மாயாவையும் மேல் இருக்கின்ற ஹையர் மாயாவையும் எது இணைக்கின்றது, எது பிணைக்கின்றது என்றால் தேர் இஸ் எ லிங்க், ஒரு இணைப்பு இருக்கின்றது. அந்த இணைப்பை வந்து எது இணைக்கின்றதுனா அதுதான் சூப்பர் மைண்ட். ஆனால் இந்த ஒரு எஸ்பெஷலி இந்த அத்வைத்தின்ஸ் அண்ட் புத்திஸ் இவங்கள்லாம் வந்து இந்த இணைப்பை வந்து கவனத்தில் கொள்ளவில்லை என்று பகவான் கூறுகின்றார். அவங்க வந்து அந்த மென்டல் மாயா அதோட அவங்க நின்றுட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா மைண்ட் ஆர் ஓவர் மைண்ட் இதுதான் வந்து இந்த உலகத்தை சிருஷ்டித்தது, விச் கிரியேட்டட் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க வந்தாங்க. அப்படி வரும்பொழுது ஒரு உலகம் வந்து ஒரு மனத்தின் மூலமாக ஒரு சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால் நேச்சுரலி அதுக்கு மனத்தில் உள்ள எல்லா விதமான வந்து குழப்பங்களும் அதில் இருக்கத்தான் செய்யும், எல்லா விதமான முரண்பாடுகளும் இருக்கத்தான் செய்யும். அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் என்பது மனதின் மூலமாக உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் தான் அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை அவங்க வந்து பார்த்தாங்க. நேச்சுரலி அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்த உலகம் வந்து ஒரு புதிராகத்தான் இருந்தது, ஒரு முரண்பாடுகளாக தான் அவங்களுக்கு தெரிந்தது. ஆனால் அது வந்து பகவான் என்ன கூறுகிறாருன்னா அது வந்து ஒரு தவறு அப்படிங்கிறார். ஏன்னா மனம் என்பது ஒரு இடைப்பட்ட நிலை தான், அது வந்து இறுதியான நிலை கிடையாது. அது எதுக்கு இடைப்பட்ட நிலை அப்படின்னா கீழிருந்து இந்த ஆன்மா வந்து இந்த ஜடப்பொருளில் ஒளிந்துள்ள இந்த இறை சக்தி தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முயல்கின்றது. மேலிருந்து தெர் இஸ் அ கவர்னிங் நாலேஜ் அபோவ். கவர்னிங் நாலேஜ்ங்கிறது சூப்பர் மைண்ட். அது வந்து மேலிருக்கின்றது. கீழிருந்து அந்த ஆன்மா வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முயல்கின்றது. இதற்கு இடைப்பட்ட நிலை தான் வந்து மைண்ட், மனம் என்பது. ஸோ இந்த மனத்தின் மூலமாகத்தான் சச்சிதானந்தா தன்னை கீழ் இறக்கம் செய்து கொள்கின்றது. அதே போலதான் மனதின் மூலமாகத்தான் அது மேலெழுந்து தன் சச்சிதானந்தாவை அடைகின்றது. ஸோ மனம் என்பது ஒரு இடைப்பட்ட நிலை என்று பகவான் கூறுகின்றார். அதனால் அது வந்து ஒரு மூலமும் கிடையாது, இலக்கும் கிடையாது என்று பகவான் கூறுகின்றார். ஏன்னா மற்ற அத்வைத்திக் ஃபிலாசபிஸ், புத்திஸ்ட் ஃபிலாசபிஸ்ல என்ன சொன்னாங்கன்னா மனம் என்பதுதான் மூலம், இந்த மனத்தின் மூலமாக ஏற்பட்டது தான் இந்த உலகம் என்பது. அதனால மனம் என்பது ஒரு குறையுள்ளது, இந்த உலகம் என்பது ஒரு மாயை, ஒரு ரியாலிட்டிக்கு ஒரு கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அது தவறு என்று பகவான் கூறுகிறார். இந்த இரண்டு விதமான கருத்துக்களை பகவான் இங்கு மறுக்கின்றார். ஒன்று வந்து ஒரு மனம் வந்து பியூர்லி மனதின் மூலமாக ஏற்பட்டது அல்ல என்ற கருத்தை அவர் மறுக்கிறார்.
இரண்டாவது வந்து இந்த ஐடியலிஸ்டிக் ஃபிலாசபி, ஒரு ஐடியல். இந்த ஒரு ஐடியலை வந்து ஒரு உண்மை இருக்கின்றது, அந்த உண்மையை வந்து நிறைவேற்றுவதற்காக தான் இந்த உலகம் அமைந்தது என்ற கோட்பாடு. இதையும் பகவான் மறுக்கின்றார். ஆனால் பகவான் எதை வந்து இங்கே வலியுறுத்துகிறார் என்றால், ஒரு புதிய ஒரு 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 ஃப்ரேஸ், ட்ரூத் கான்ஷியஸ்னஸ், த ரியல் ஐடியா அப்படிங்கிறார். எல்லா விதமான படைப்புகளுக்கும் பின்னாடி தெர் இஸ் எ ரியல் ஐடியா பிஹைண்ட் கிரியேஷன். சிருஷ்டிக்கு பின்னாடி ரியல் ஐடியா இருக்குது. ரியல் ஐடியாங்கிறது தான் உண்மை, அந்த மெய்மை. இந்த ரியல் ஐடியா என்பது தான் இட் இஸ் அ பவர் ஆஃப் கான்ஷியஸ் ஃபோர்ஸ், சித் சக்தி. இந்த சித் சக்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சித் சக்தி எதனுடைய வெளிப்பாடு என்றால் இந்த எக்ஸிஸ்டன்ஸ், சத் அதனுடைய வெளிப்பாடு. ஸோ நம்ம இந்த உலகத்தில் ஏற்பட்ட சிருஷ்டிகளுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி எது இருக்குது அப்படின்னா, தெர் இஸ் எ ரியல் ஐடியா, தெர் இஸ் எ கான்ஷியஸ் ஃபோர்ஸ். அந்த கான்ஷியஸ் ஃபோர்ஸ்க்கு பின்னாடி ஒரு சத் இருக்குது, அதில் ஒரு உண்மை இருக்குது அப்படிங்கிறார். ஒரு பேர் உண்மை இருக்குது, அந்த பேர் உண்மை தான் எல்லா விதமான சிருஷ்டிக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி செயல்படுது அப்படிங்கிறார். அந்த உலகத்துக்கே எது ப்ளூ பிரிண்ட் அப்படின்னா அந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ், அதுதான். ஸோ பகவான் என்ன இறுதியாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் என்பது ஒரு கற்பனை அல்ல, மனதின் மூலமாக ஏற்பட்ட ஒரு கற்பனை அல்ல. இட் இஸ் அ கான்ஷியஸ் பர்த் அப்படிங்கிறார். பர்த் ஆஃப் தட் விச் இஸ் பியாண்ட் மைண்ட். த ட்ரூத் கான்ஷியஸ்னா வந்து ட்ரூத் கான்ஷியஸ், த ட்ரூத் கான்ஷியஸ் தான் கான்ஷியஸ்னஸ். இதுதான் வந்து உலகத்தில் உள்ள அனைத்து வடிவங்களையும் அதுதான் வந்து சப்போர்ட் செய்கின்றது. தன்னை பல்வேறு வடிவங்களில் அதுதான் வெளிப்படுத்தி கொள்கின்றது. இந்த இதன் தொடர்பான அறிவு, இதனுடைய இதன் இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ், இதன் அடிப்படையான அறிவு எதில் அமைந்துள்ளது என்றால் சூப்பர் மைண்டில் அமைந்திருக்குது. ஸோ சூப்பர் மைண்ட் இஸ் அ சீட் ஆஃப் நாலேஜ் ஃபார் ட்ரூத் கான்ஷியஸ்னஸ். ஸோ பகவான் என்ன சொல்கிறார் என்றால், the knowledge which corresponds to the truth thus expressed in the forms is seated as supramental truth consciousness. ஸோ பகவான் வந்து இந்த இடத்துல தான், இந்த சாப்டரில் தான் ஃபஸ்ட்டு இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறார். இது பகவான் வந்து நம்ம பார்த்தோம், ரிக் வேதத்திலேருந்து இந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து அறிமுகப்படுத்துகிறார். இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ் தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சிருஷ்டிகள் எல்லாத்துக்கும் அடிப்படை மூலக்கூறு. இதுலேருந்து தான் எல்லாமே தோன்றுகிறது. அதனால் நம்ம பிரபஞ்சம், இந்த உலகம் எல்லாமே வந்து ஒரு குருட்டுத்தனமான ஒரு தோற்றம் அல்ல. செயல்பாடுகள் அனைத்திற்கும் பின்னாடி வந்து ஒரு பேரறிவு வழி நடத்தி செல்கின்றது. அதுதான் இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ பேராகிராஃப், அடுத்த பேராகிராஃப் போகலாம். பேராகிராஃப் 12 போகலாம். நம்ம சுந்தர் சார் இருக்காரா? சுந்தர் சார் இல்லை, மேடம் படிக்கிறீங்களா நீங்கள்? பேராகிராஃப் 12 சுந்தர் சார் இல்லைன்னு நினைக்கிறேன். படிக்கிறேன் சார், படிக்கிறேன். அவர் இல்லைன்னா படிக்கிறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. From our ascending point of view, we may say that the real is behind all that exists. It expresses itself intermediately in an ideal which is an harmonized truth of itself. The ideal throws out a phenomenal reality of variable conscious being which, inevitably drawn towards its own essential reality, tries at last to recover it entirely, whether by a violent leap or normally through the ideal which put it forth. It is this that explains the imperfect reality of human existence as seen by the mind, the instinctive aspiration in the mental being towards a perfectibility ever beyond itself, towards the concealed harmony of the ideal, and the supreme surge of the spirit beyond the ideal to the transcendental. The very facts of our consciousness, its constitution, and its necessity presuppose such a triple order. They negate the dual and
irreconcilable antithesis of a mere absolute to a mere relativity. தேங்க்யூ வெரி மச் மேடம், தேங்க்யூ. பகவான் என்ன சொல்கிறார் என்றால், வழக்கமாக எல்லாரும் எந்த கருத்தில் இருக்கிறாங்கன்னா, உலகம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் டிவைன் இருக்குது, இதுக்கு இடையில் வந்து அது பாட்டுக்கு உலகம் பாட்டுக்கு தனியாக இருக்குது, அவ்வளோ குறைகளோட, அவ்வளோ அஞ்ஞானத்தோட, இருளில் தனியாக இருக்குது, அது பாட்டுக்கு உழன்றுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து டிவைன் இருக்குது, டிவைன் இஸ் தேர் சீட்டட் அபவ், த வேர்ல்ட் இஸ் பிலோ. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில் வந்து எந்த விதமான லிங்க்கும் கிடையாது, தொடர்பும் கிடையாது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த லேட்டர் இந்த கடந்த காலம்னா கடந்த ஒரு 2000 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட தத்துவ ரீதியான சிந்தனைகள் தான் வந்து இந்தியன் ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்ட்ரி, ஆன்மீக வரலாற்றை ஆக்கிரமித்தன. ஆனால் பகவான் என்ன சொல்கிறார் என்றால், அது வந்து தவறு அப்படிங்கிறாரு. எல்லாத்துக்கும் பின்னாடி எது இருக்குது அப்படின்னா ஒரு மெய்மை இருக்குது, ரியாலிட்டி இருக்குது. அது வந்து ஒரு இடைப்பட்ட நிலையில் மனத்தின் மூலமாக, மனம் வாழ்வு என்கின்ற நிலைகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆனால் இந்த மனம் வாழ்வு என்கின்ற நிலை வந்து ஒரு இடைப்பட்ட நிலை தான். இந்த நிலையில் வந்து ஒரு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு உள்ளுணர்வு ஒரு ஆர்வத்துடன் கூடிய உள்ளுணர்வு செயல்பட்டு இந்த நிலையை தன்னை கடந்து செல்ல முயற்சிக்கின்றது. கடந்து சென்று இந்த எல்லை கடந்த ஒன்றுடன், த சுப்ரீம், அந்த அனைத்துக்கும் மேலான ஒன்றுடன் இணைய விரும்புகின்றது என்று பகவான் கூறுகின்றார். இந்த இயக்கம் தான் வந்து நடந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதனால வந்து இந்த லிங்க் வந்து தெர் இஸ் அ லிங்க். இது வந்து ஒரு தொடர்ச்சியான இயக்கம். கீழே இருக்கிறது உலகத்திலிருந்து மனம் வாழ்வை கடந்து வந்து இந்த இறை சக்தி, இதை அடைவது என்பது இந்த ஆஸ்பிரேஷன், இது வந்து இயற்கையாகவே இருக்கின்றது, தொடர்ச்சியான முயற்சி என்று இந்த பகவான் சொல்கிறார். நம்ம எக்ஸ்பிளனேஷன் உள்ள போகலாம். நம்ம படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். There is an ascending scale of evolution from the subconscient matter to the superconscient plane of existence. At all levels, it is the real, that is supermind, that is behind all existence. This real expresses itself intermediately in an ideal. This ideal is nothing but the harmonized truth of itself. First comes the real, then comes the ideal, which translates into a phenomenal reality, the manifested world of conscious being. This conscious being is inevitably drawn towards the essential reality, that is Satchidananda. It tries to recover the reality either by a violent leap, by ascetic path, rejecting the world and embracing the transcendent, or normally through the ideal, embracing the world and yet transcending it, which puts it forth. Thank you, sir. Oh, thank you very much. Thank you. From our ascending point of view, we may say that the real is behind all that exists. It expresses itself intermediately in an ideal, which is a harmonized truth of itself. நம்ம பார்த்தோம், இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அசெண்டிங் ஸ்கேலில் தான் இருக்குது. அசெண்டிங் ஸ்கேல்னால் ஏறுமுகமாகத்தான் இருக்குது. எப்படி அதனுடைய நிலைகள் அமைந்துள்ளது அப்படின்னா, கீழே இருக்கிற சப்கான்ஷியன்ட் மேட்டர்லேருந்து அது எதை நோக்கி செல்கின்றது என்றால், இந்த சூப்பர் கான்ஷியன்ட் பிளேன் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அதை நோக்கி செல்கின்றது. எல்லா லெவல்லையுமே எது பின்புலத்தில் இருக்கின்றது அப்படி பார்த்தோம்னா, இந்த ரியல் என்பது
சூப்பர் மைண்ட். பகவான் குறிப்பிடுகிறது ரியல் என்பதை சூப்பர் மைண்டு தான் இங்கே பகவான் குறிப்பிடுகிறார். இந்த ரியல் என்பது இந்த ரியல் என்பது இடைப்பட்ட காலத்தில், இப்போ இருக்கிறது மனம் வாழ்வு, இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு ஐடியலாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. இந்த ஐடியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மனிதனுக்கு இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம். எதை நோக்கி ஆர்வம்னா, உண்மையை நாடுவது, அழகை நாடுவது, லவ், இதெல்லாமே ஐடியல்ஸ். இதெல்லாமே வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் த சூப்பர் மைண்டு தான். எப்படி அப்படின்னா, அதோடன் ஒத்திசைந்த ஒரு அமைப்புகள் தானே இந்த ஐடியல்ஸ் எல்லாமே. இது வந்து அந்த ஐடியல்ஸ் என்பது இடைப்பட்ட நிலை. அது வந்து சூப்பர் மைண்டோட ஒத்திசைந்த ஒரு அமைப்பு, ஒரு இலக்கு, இதுதான் ஐடியல்ஸ் என்பது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரியல்னா சூப்பர் மைண்ட். சூப்பர் மைண்ட்லேருந்து அந்த ஐடியல் ஏற்படுது. ஐடியல்னால் அந்த ட்ரூத், லவ், பியூட்டி, எதெல்லாம் வந்து அந்த அப்சல்யூட்டாக இருக்குதோ அதெல்லாம் ஐடியலாக இருக்குதுங்க. இந்த ஐடியல் வந்து தன்னை இப்போ இந்த உலகத்தில் வந்து ஒரு ஃபினாமினல் ரியாலிட்டி, ஒரு தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. ஃபினாமினல் ரியாலிட்டி ஆஃப் கான்ஷியஸ் பீயிங், ஒரு உணர்வுள்ள ஜீவனாக தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. ஆனால் இந்த உணர்வுள்ள ஜீவன் வந்து எப்படின்னா, எப்படி வந்து ஒரு காந்தம் வந்து காந்தம் வந்து அனைத்தையும் ஈர்க்கின்றதோ, அதே போல் இது வந்து இந்த கான்ஷியஸ் பீயிங் எதை நோக்கி ஈர்க்கப்படுகிறது என்றால், இந்த எசென்ஷியல் ரியாலிட்டி சச்சிதானந்தா, அதை நோக்கி தான் ஈர்க்கப்படுகின்றது. அது வந்து அதனால தான் மனிதனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே பார்த்தோம், இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷனுங்கிறத பார்த்தோம். அது வந்து இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷனுங்கிறது மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்தே எவ்வளவுதான் செட்பேக்ஸ் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் தோல்விகள் இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் மனிதன் வந்து அந்த இதை தான் நாடுகின்றான். அதுதான் வந்து இங்கே பகவான் குறிப்பிடுகிறார். திஸ் கான்ஷியஸ் பீயிங் இஸ் இன்னெவிட்டபிளி ட்ரான் டுவர்ட்ஸ் எசென்ஷியல் ரியாலிட்டி சச்சிதானந்தா. ஸோ எப்படி சச்சிதானந்தாவை, ஏன்னா சச்சிதானந்தா தான் இந்த பூமியில் இருக்குது, இந்த உலகத்தை பிரபஞ்சத்தில் தன்னுடைய எதிரான நிலைகளில் மறைத்து கொண்டு இருக்கின்றது. எப்படி அந்த சச்சிதானந்தாவை நாம் அடைவது? இதுக்கு வந்து 2 வழிகள் இருக்கின்றன. ஒரு வழி எப்படி அப்படின்னா, பகவான் இங்கே குறிப்பிடக்கூடிய வார்த்தைகள் எப்படின்னா, இந்த வயலண்ட் லீப் அப்படிங்கிறார். வயலண்ட் லீப்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு முயற்சியில் இங்கே ஒரு விடுபட்டு மற்றொன்றை நாடுவது. அதாவது ஒன்றை வெறுத்து ஒதுக்கிவிட்டு மற்றொன்றை நாடுவது, அதான் அந்த வயலண்ட் லீப் அப்படிங்கிறார். இது வந்து இந்த துறவு மனப்பான்மை உள்ளவர்கள் உலகத்தை துறந்து எல்லை கடந்த ஒன்றுடன் ஒரு சீரிய தவத்துடன் அதை அடைவது. அதில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உலகத்தை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவங்க உலகத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொன்று எப்படின்னா, அந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் தழுவி அதனிலிருந்து மேல் நோக்கி செல்வது. இதுதான் பகவான் இங்கே நமக்கெல்லாம் வந்து வலியுறுத்தும் பாதை. என்ன அப்படின்னா, அந்த உலகத்தை வந்து வெறுக்கக்கூடாது, உலகத்தை வந்து நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. உலகத்தில் இருந்து கொண்டே உலகத்தை கடந்து நம்ம அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும். இந்த 2 பாதை, இந்த இரண்டு பாதையில் மூலமாகத்தான் நாம் சச்சிதானந்தாவை அடைய முடியும். ஸோ இந்த கருத்தை இங்கே கூறுகின்றார். அடுத்த இதுக்கு போகலாம் நம்ம. படிங்க மேடம், படிங்க. சார், எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். எஸ், சொல்லுங்க, கேளுங்க. உலகத்தை தவிர்க்க கூடாதுன்னு அந்த இடம் எனக்கு கொஞ்சம் புரியல சார். உலகத்தை தவிர்க்கிறதுன்னு என்ன சார்? இப்போ இந்த சன்னியாசம் வாங்கிக்கிறாங்க இல்லையா, துறவிகளா போறாங்க இல்லையா, துறவிகளா போறவங்க வந்து லைஃப்ல எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ்லயும் அவங்க வந்து பங்கேற்க மாட்டாங்க. சர்வ காலம் வந்து அவங்க வந்து எல்லா விதமான வேர்ல்ட்லி ஆக்டிவிட்டீஸ்லேருந்து தன்னை வந்து டிஸ்என்கேஜ் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் ஒரு கடுமையான தவம் இருந்து இறைவனை அடைய முயற்சி செய்வாங்க. அதில் வெற்றியும் பெறுவாங்க அவங்க. அதை வந்து பகவான் வந்து இங்கே நம்மளுக்கெல்லாம் வந்து அட்வொகேட் பண்ணலை.
வாழ்வுல வந்து என்ன காரணம் அப்படின்னா, வாழ்வுல நம்ம பார்க்கக்கூடிய அனைத்து அம்சங்களுமே இறை அம்சம் தான். நம்ம எதை ரிஜெக்ட் பண்றது இல்லையா? இப்ப நம்ம வந்து இறைவனை நோக்கி செல்லும் பொழுது நம்ம எதை ரிஜெக்ட் பண்ண முடியும்? எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கும்போது நீங்க எந்த அம்சத்தை ரிஜெக்ட் பண்ணுவீங்க? கரெக்ட் இல்லையா? ஸோ தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ரிஜெக்ஷன், தெர் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் அதை கடந்து செல்வது. த டிரான்சென்ஷன் சொல்றாங்க இல்லையா? கடந்து அதை 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 வந்து அதில் இருந்து கொண்டே அதை கடந்து செல்வது. ஆமா, கர்மயோகம் கிடையாது. அதுல வந்து எல்லாமே வந்துருது. இந்த ஆல் லைஃப் இஸ் யோகான்னு சொல்றாங்களா, பகவானுடைய முக்கியமான ஒரு சொற்றொடர் என்னன்னா, ஆல் லைஃப் இஸ் யோகா. இந்த வாழ்வனைத்தும் யோகம் அப்படிங்கிறது தான். வாழ்வனைத்தும் யோகம் அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா, எதுவுமே வந்து தெர் இஸ் நோ ஆக்டிவிட்டி விச் இஸ் அன்டிவைன். எல்லா ஆக்டிவிட்டியுமே நம்ம வந்து ஒரு சாதாரண நிலையில் இருந்து அதை கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யும் பொழுது அது இறைநிலைக்கு நம்ம உயர்த்துகின்றோம். அப்ப பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய வாழ்க்கை எல்லாமே வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு வந்து ஒரு இட் அக்வயர்ஸ் அ ஹையர் ஸ்டேட்டஸ், ஒரு உயர்ந்த நிலையை அது எட்டுகின்றது. இதுதான் பகவான் சொல்கிறார். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து கம்ப்ளீட்டா உலகத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு எந்த விதமான கான்டாக்டும் வச்சுக்காம ஒரு தனிமையில இருந்து இறைவனை நாடுவது. இப்ப அதுதான் வந்து அசெட்டிக் பாத்துங்கிறது, துறவியின் போக்கு அப்படின்னு பார்த்தோம். இது நம்ம வந்து நம்ம வந்து தேர்ட் சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா? the refusal of the ascetic அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? உலகத்தை வந்து கம்ப்ளீட்டா அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அவங்க வந்து இறைவனை நாடினாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தனி மனிதருக்கு தான் அந்த தனிப்பட்ட மனிதருக்கு வந்து வேணா ஒரு பயன் கிடைக்கல மொழிய, இந்த உலகம் வந்து மாறாது இல்லையா? உலகத்துல வந்து எந்த வித மாற்றமும் ஏற்படாது. ஆனா இங்க பகவான் அரவிந்தர் வந்து என்ன சொல்கிறார் என்றால், உலகத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. உலகத்தில் உள்ள அனைத்து செயல்களையுமே நம்ம வந்து இந்த சாதாரண நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம வந்து உயர்த்தணும் அப்படிங்கிறார். அப்படி பண்ணும்பொழுது இந்த வாழ்வு வந்து உயரும், எல்லாருமே உயருவாங்க, உலகம் வந்து ஒரு நல்ல இடமா மாறும். இப்போதைக்கு அந்த இப்போதைக்கு அது மாதிரி இல்லைன்னா கூட நம்ம அது மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட இருக்கும் பொழுது இந்த உலகம் வந்து நல்ல செம்மைப்படுத்தப்படும். நம்ம மாத்திரம் முன்னேற மாட்டோம், இந்த உலகம் செம்மைப்படுத்தப்படும். அதுக்கு தான் பகவான் வந்து இந்த வேர்ல்டு ரிஜெக்ஷன் கூடாது, உலகத்தை நம்ம வந்து நிராகரிக்க கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் இந்த யோகமே அமைஞ்சிருக்கு, பூரண யோகமே அமைஞ்சிருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இப்போ ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஆக்டிவிட்டியாவது நம்ம இந்த எல்லா ஆக்டிவிட்டியும் ஆசிரமத்தில் இருக்கு இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவங்களாம் they are supposed to do yoga, engaged in yoga, பட் நீங்கள் ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆக்டிவிட்டியும் இருக்குது. பெட்ரோல் பங்க் ரன் பண்ணுறாங்க, எல்லாம் இருக்குது. நம்ம என்னென்ன நம்ம வாழ்க்கைக்கு தேவையோ அனைத்து ப்ரொஃபஷனும் அங்கே இருக்குது, வேலைகளும் இருக்குது. எதுவுமே அவங்க வந்து பண்ணல, பட் அதை வந்து நல்லா ஹையர் லெவலில் பண்ணுறாங்க. அதனால வந்து அதுதான் ஐடியல். ஓகே சார், தேங்க்யூ. புரிஞ்சுதா உங்களுக்கு அந்த கான்செப்ட்? உங்களுக்கு நான் வந்து உலக ரிஜெக்ஷன் மீன்ஸ் நான் வேற மாதிரி கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் இதுவா தெரிஞ்சுட்டேன். ஓகே ஓகே சார், தேங்க்யூ. அதுதான் நெகட்டிவ். ரிஜெக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு தான் பகவான் சொல்லுகிறாங்க. வேர்ல்டை வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இறைவனை அடையணும் அப்படின்னா அதுதான் இந்த நம்மளுடைய யோகத்தினுடைய அடிப்படை உண்மையே அதுதான். உலகத்தை வேர்ல்ட், இட் இஸ் நாட் அ வேர்ல்ட் ரிஜெக்டிங் யோகா, இட் இஸ் அ வேர்ல்ட் அக்செப்டிங் யோகா. இங்க வந்து அஃபர்மேஷன் ஆஃப் லைஃப் தானே ஒழிய ரிஜெக்ஷன் ஆஃப் லைஃப் கிடையாது. இங்க ஓகே சார், வாழ்வில் உள்ள அனைத்து பரிமாணத்தையும் வந்து இறையம்சமாக நம்ம வந்து காணுவது, உயர்த்துவது, அதுதான் இங்க நம்மளுடைய நோக்கம். ஓகே சார், அதனால எஸ் எஸ் It is this intermediary status of human being which makes the mind to conclude imperfect reality of the human existence. There is an instinctive aspiration of the mental being always towards perfection beyond itself. It aspires towards harmony, which is hidden behind the ideal. Finally, it aspires to rush beyond the ideal to the transcendent, Satchidananda. The very facts of our consciousness, its constitution and its necessity require such a triple order: imperfect reality of human existence, aspirations
aspiration to harmonize with the ideal, truth, beauty, love, etc., and going beyond the ideal to transcendent as a precondition. The theory that the absolute, the divine, and the relative world are irreconcilable opposites is negated by such facts. Thank you, sir. Okay, thank you, madam. Thank you. It is this that explains the imperfect reality of human existence as seen by the mind, the instinctive aspiration in the mental being towards a perfectibility ever beyond itself, towards the concealed harmony of the ideal, and the supreme surge of the spirit beyond the ideal to the transcendental. So, இந்த நம்ம மனிதனுடைய பெருக்கக்கூடிய நிலை வந்து இடைப்பட்ட நிலை. இதை வந்து பகவான் வந்து திருப்பி திருப்பி காண்றோம். ஆல்மோஸ்ட் எவ்ரி பேராகிராஃபுக்கு நம்ம இந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். மனிதன் இருக்கக்கூடிய வாழ்வு, மனம், இது வந்து இறுதி நிலை கிடையாது. இது வந்து ஒரு இடைப்பட்ட நிலை தான். இதை கடந்து செல்ல வேண்டும். இதை நம்ம திருப்பி திருப்பி பார்க்குறோம். நம்ம இந்த இறுதி நிலையில் நம்ம வந்து இது இறுதி நிலையை நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் உலகம், இதுதான் எண்ட் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் ஒரு இம்பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். உலகம் வந்து ஒரு குறையுள்ளதாக தான் இருக்குது, பர்ஃபெக்டாக இல்லை. உலகத்தில் எப்பொழுதுமே இப்படி தான் இருக்கும், பொய்மை இருக்கும், எல்லாமே ஒரு எதிரான நிலைகள் தான் இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம வர்றோம். ஆனால் இந்த பகவான் என்ன கூறுகிறார் என்றால், நம்மக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அன் இன்ஸ்டிங்டிவ் ஆஸ்பிரேஷன், ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வம் எப்படின்னா உள்ளுணர்வாக அந்த ஆர்வம் இருக்குது. நம்மளுடைய உள்ளுணர்வில் ஆர்வம் அதனுடன் இணைந்து இருக்கு அப்படிங்கிறாரு. தேர் இஸ் அன் இன்ஸ்டிங்டிவ் ஆஸ்பிரேஷன். எதுக்கு அப்படின்னா, எதுக்கு நம்மளுக்கு அந்த ஆர்வம் இருக்குன்னா, நம்மளை கடந்து செல்வதற்கு. இது வந்து அதனால தான் நம்ம எல்லாம் இது மாதிரி ஒரு சத்சங்கில் கூடுறோம், இது மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை கேட்குறோம். எதுக்கு கேட்குறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஆர்வம், எல்லா மனிதர்கள்ட்டையும் இந்த ஆர்வம் இருக்குது. அவங்கவுங்க நிலையில் அதை வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்குது, எந்த மனிதர்கள்ட்டையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகணுங்கிற ஆர்வம் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அதுதான் பகவான் இங்கே சொல்கிறார். அந்த பர்ஃபெக்ஷன் பியாண்ட் இட் செல்ஃப், அந்த ஒரு பூரணத்துவத்தை அடைவதற்கு எல்லா ஜீவன்களும் முயற்சிக்கின்றன, ஆர்வம் வருகின்றன என்று பகவான் கூறுகின்றார். ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்த விரும்புகின்றன. இறுதியாக எதை அடைய விரும்புகின்றன என்றால், எது இலக்கு என்றால் சச்சிதானந்த அடைவது தான் இலக்கு அப்படிங்கிறார். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது வந்து இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி. இந்த பயணத்தில் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய இறுதி இலக்கு எப்படின்னா, இந்த சச்சிதானந்தாவை ரியலைஸ் பண்ணுவது, அதுதான் நம்மளுடைய இறுதி இலக்கு. அதனால இந்த ட்ரிப்பிள் ஆர்டர், ஒரு 3 வகையான ஒரு நிலைகள் வந்து தவிர்க்க முடியாதது அப்படின்னு பகவான் கூறுகிறார். இந்த 3 விதமான நிலைகள் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்வு நிலை எப்படி இருக்குது? இப்போ நம்ம நிலை வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்குது. உலகம் வந்து ஒரு குறையுள்ளதாக இருக்குது. எல்லா விஷயங்களத்துலையுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. ஒரு பக்கம் நல்லது இருக்குது, ஒரு பக்கம் தீமை இருக்குது. இது நம்ம பார்க்குறோம். இது ஒரு நிலை. இருந்தாலும் நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாருமே என்ன நினைக்கிறோம், நம்ம வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குது, நம்மள்ட்ட ஒரு ஆர்வம் இருக்குது. எதை நோக்கி ஆர்வம் இருக்குது? எல்லாத்துலையும் நம்ம உண்மையாக இருக்கணும், அழகை நாடுவது, அன்பை நாடுவது, இதுக்கெல்லாம் இதுக்கு வந்து ஆஸ்பிரேஷன் எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இது வந்து அடுத்த நிலை. ஒன்று வந்து இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட்டஸு. அடுத்து அப்படி இருக்கக்கூடிய மனிதன் அப்படியே இருந்து விடுவதில்லை, அதுக்கு அவனுக்கு ஆர்வம் வருகிறான். அடுத்த நிலைக்கு இந்த ஐடியல் ஒரு லட்சியத்தை நோக்கி லட்சியத்தை அடைவதற்கு அவன் ஆர்வம் வருகின்றான், ஆஸ்பிரேஷன். அப்புறம் அடுத்த நிலை வந்து கோயிங் பியாண்ட் த ஐடியல். அது மாத்திரம் பத்தாது, அவன் வந்து அந்த லட்சியத்தை அடைவது மாத்திரம் பத்தாது, அதை கடந்து அவன் வந்து இந்த சச்சிதானந்தாவை அடைய வேண்டும். அதுதான் வந்து இறுதி நிலை. இந்த 3 நிலைகளும் வந்து தவிர்க்க முடியாதது என்று பகவான் கூறுகிறார். ஏன்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸோடைய அமைப்பு வந்து அப்படித்தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று பகவான் கூறுகின்றார். எதை பகவான் வந்து தீவிரமாக மறுக்கின்றார் என்றால், த அப்சல்யூட்னா டிவைன், அது தனியாக எங்கேயோ இருக்குது. உலகம் வந்து வேற ஒரு இடத்துல ரிலேட்டிவ் வேர்ல்டு இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஒன்று எதிரெதிரான நிலைகள் இருக்கின்றது. இது இரண்டையுமே வந்து ஒத்திசைவு ஏற்படுத்த முடியாது, ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது. இர்ரெகன்சிலபிள் ஆப்போசிட்ஸ். இது ரெண்டுமே எதிரான நிலைகள். இந்த நிலைகள் தான் வந்து மற்ற முறைகள், மற்ற தத்துவ ரீதியான ஃபிலாசபிஸ் வந்து
இந்த கொள்கையை தான் அவங்க கையாண்டார்கள். ஆனால் இது வந்து பகவான் வந்து அது வந்து ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் ட்ரூ அப்படிங்கிறார். ஸோ இதில் வேற ஏதாவது இதில் சொல்ல ஆட் பண்ணணும்னா சொல்லலாம். ஸோ தி ட்ரிபிள் ஆர்டர் அப்படின்றாருல்ல பகவான். ஆமாம், ஆர்டர்னா வாட் இஸ் த ட்ரிபிள் ஹியர், வாட் ஆர் த த்ரீ? அதான் எனக்கு கன்ஃபியூஷன். நான் என்ன நினைச்சேன், பிஃபோர் த ஏர்லி பார்ட் ஆஃப் த பேராகிராஃப்ல ரியல், ஐடியா அண்ட் ரியாலிட்டி அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா அதே சமயத்தில் இன்னொரு another way we can interpret is அதான் நீ சொல்றதுதான் கரெக்ட். ரியல், ஐடியல், நம்ம இருக்கக்கூடிய ரியாலிட்டி. நம்ம இருக்கக்கூடிய ரியாலிட்டி தான் வந்து இட் இஸ் இம்பர்ஃபெக்ட் ரியாலிட்டி. சரி, நம்ம எல்லாருமே இருக்கக்கூடியது இம்பர்ஃபெக்ட் ரியாலிட்டியில் இருக்கிறோம். ஆனால் நம்ம இம்பர்ஃபெக்ட் ரியாலிட்டியில் இருந்தாலும் என்ன பண்ணுறோம், எல்லாருமே வந்து ஒரு ஐடியலை நோக்கி தானே போயிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து உண்மையை தான் பேச விரும்புகிறோம், எல்லாம் நல்லதை தான். இந்த ஜென்ரலாக நான் சொல்கிறது, அதுக்காக எக்ஸ்ட்ரீம் கேசஸில் வந்து நம்ம ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்ட்ரீமாக சில பேர் இருக்கிறாங்கன்னா அது நம்ம அவங்கள தவிர்த்துடலாம். ஜென்ரலாக ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐடியல் நோக்கி தான் எல்லாரும் பண்ணுறாங்க, ஒரு பெர்ஃபெக்ஷனை விரும்புகிறாங்க எல்லாத்துலேயுமே. ஸோ இது வந்து ஐடியல் செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது, இந்த ஐடியலோட மாத்திரம் நின்றுடாம அதை கடந்த அந்த டிரான்சென்டென்ட், ஸோ சச்சிதானந்தாவை அடைவது. இந்த மூன்று நிலைகளில் தான் மனிதன் வந்து இதில் வந்து மனிதன் இருக்கக்கூடிய நிலை வந்து இது இடைப்பட்ட நிலை அப்படிங்கிறார். இப்ப வந்து நிறைய எப்படி இடைப்பட்ட நிலை அப்படின்னா, எஸ் சாரி கோ ஹெட். எப்படி இடைப்பட்ட நிலை அப்படின்னா, நம்ம வந்து சயின்டிஃபிக்காக அட்வான்ஸ் ஆகிட்டோம், மெடிக்கல் ஹெல்த்தில் வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டோம். எல்லா கவர்மெண்ட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு லட்சியத்தை நோக்கி தான் எல்லாருமே, லட்சியத்தை முன் வச்சு தான் எல்லாமே நடத்துகிறாங்க இல்லையா? ஈவன் வேர்ஸ்ட் மிலிட்ரி கவர்மெண்ட் கூட என்ன சொல்கிறான், நான் வந்து என் மக்களுக்கு நல்லது செய்ய விரும்புகிறேன் அப்படிங்கிறான். ஸோ ஹீ புட்ஸ் அன் ஐடியல் பிஃபோர் ஹிம் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு ரீச் தட் ஐடியல், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ செகண்ட் ஸ்டேஜ், பட் திஸ் இஸ் நாட் த எண்ட் அப்படிங்கிறார் பகவான். மனிதன் வந்து இந்த ஐடியல்ஸ் என்னதான், அந்த ஐடியல்ஸ் இப்போ ஐடியலில் பார்த்தோன்னா சயின்டிஃபிக்காக நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிட்டோம், ஹெல்த்தில் நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டோம், அதே போல் நாலேஜில் நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டோம். பட் திஸ் இஸ் ஓன்லி ஐடியல். வி ஹவ் டு கோ பியாண்ட் இட் டு ரீச் சச்சிதானந்தா. ஸோ இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட்டஸ், ஐடியல் ஸ்டேட்டஸ், தென் ரியல். வி ஹவ் டு ரீச் ரியல்ங்கிறது சூப்பர் மைண்ட். பகவான் குறிப்பிடக்கூடியது சூப்பர் மைண்ட். மைண்டை கடந்த சூப்பர் மைண்டுக்கு போகணும் அப்படிங்கிறார். சம்திங் யூ வாண்டட் டு சே? அதான் அந்த the idea or the ideal of an ideal society is in everybody wants to have build a harmonious ideal society. I think that is the aspiration, and that is what is a reflection of reality, real behind the reality. I think yes, அதான் இன்ஸ்டிங்டிவ் ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிறார். அந்த இன்ஸ்டிங்டிவ் ஆஸ்பிரேஷன் இருக்கும். இதே கருத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பகவான் சொல்லிருக்கிறாரு. ஹியூமன் ஆஸ்பிரேஷன் வந்து, இந்த ஹியூமன் ஆஸ்பிரேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இவ்வளோ ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ரிலிஜன் என்னதான் அது க்ரூடா இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் தட் இஸ் அகைன் ஒன் ஃபார்ம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆஸ்பிரேஷன் தான். ஸோ மனித குலம் வந்து இந்த ஆஸ்பிரேஷன் இருக்கிறதுனால தான் எவ்வளோதான் செட்பேக்ஸ் இருந்தாலும் திருப்பி இந்த இட் இஸ் கம்மிங் பேக் அகைன் அண்ட் அகைன் டு ரீச் த ஹையஸ்ட், த மோஸ்ட் பர்ஃபெக்ட். Sir, in the last part of that last sentence, Puriyala sir, they negate the dual and irreconcilable antithesis of a mere absolute to a mere relativity. அது என்ன சுத்தமா புரியல. அதாவது எதை நெகேட், ட்ரிபிள் ஆர்டருங்கிறது தான் உண்மை. ட்ரிபிள் ஆர்டருங்கிறது என்னது? ட்ரிபிள் ஆர்டருங்கிறது இந்த உலகம் இருக்கக்கூடிய அந்த இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட்டு, இம்பர்ஃபெக்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல இருந்து அடுத்தது ஒரு ஐடியல் நோக்கி தான் நம்மளாம் இருக்கிறதெல்லாம் ஒரு ஐடியல் நோக்கி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? we want to know, we want to exceed ourselves, we want to become more and more perfect. இது ஐடியல், இது செகண்ட் ஸ்டேஜ். மூணாவது, this is not enough, we will be going to the, we will be reaching, we will not stop with that, we will be going beyond this stage and reach the transcendental or Sachidananda or super mind. So இது வந்து இந்த மூன்று நிலைகள் தான் உண்மை, மூன்று நிலைகள் தான் வந்து உண்மை. ஆனா அவர் என்ன இந்த இதுதான் வந்து உண்மைங்கிறார். these are all the very facts of our consciousness, நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்,
இதனுடைய the very facts of a consciousness, whether its constitution and its necessity, இது மூணு வந்து இந்த மூன்று நிலைகளை வந்து வலியுறுத்துகின்றன அப்படிங்கிறாரு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். எதை மறுக்கின்றன? நம்மளுடைய இந்த கான்சியஸ்னஸும் கான்ஸ்டிடியூஷனும் எதை மறுக்கின்றன என்றால், எந்த இது இந்த உலகம் வேற கடவுள் வேற, இது ரெண்டையும் நம்ம வந்து பிரிட்ஜ் பண்ணவே முடியாது. They negate the dual and irreconcilable antithesis of a mere absolute to a mere relativity. இதுதான் வந்து அத்வைதிக் பிலாசபி. அண்ட் அத்வைதிக்குள்ள என்ன சொல்றாங்க அவங்க? பிரம்மன் அலோன் இஸ் ரியல், அப்சல்யூட், அவ்வளவுதான். வேர்ல்டு வந்து இட் இஸ் a mere relativity, அவ்வளவுதான். இது ரெண்டையும் நீ வந்து பிரிட்ஜ் பண்ணவே முடியாது, irreconcilable அப்படிங்கிறாங்க. அதுதான் இங்க சொல்றாரு. அது வந்து உண்மை இல்லை, இந்த ட்ரிபிள் ஆர்டர் தான் உண்மை. ஏன்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து இந்த ட்ரிபிள் ஆர்டரை தான் விரும்புதே ஒழிய, அதுக்கு அதை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டு இருக்குமே ஒழிய, அதுதான் உண்மை. இந்த இந்த உண்மை இல்லை அப்படி. இது வந்து இதை மறுக்கின்றது. அந்த இந்த இந்த யதார்த்தமும் உண்மையும் வந்து எதை மறுக்கின்றது என்றால் இந்த தியரை மறுக்கின்றது. எதை மறுக்கின்றது? இந்த உலகம் வேற, இறைவன் அப்சல்யூட் வேற, இது ரெண்டையுமே இணைக்கவே முடியாதுங்கிற இதை வந்து இட் ரிஜெக்ட்ஸ் அப்படிங்கிறார். அதுதான் they negate. தேங்கிறது என்னன்னா, the very facts of our consciousness, its constitution and its necessity presuppose such a triple order. Triple orderங்கிறதுனா imperfect stage, ideal stage, then supremum சச்சிதானந்த ஸ்டேட். இதுதான் ட்ரிபிள் ஆர்டர். இதைத்தான் வந்து ப்ரீசப்போஸ். என்ன ப்ரீசப்போஸ்னா, அது வந்து அதுதான் வந்து அது அப்படிதான் நடக்கும் அப்படின்னு முன்கூட்டியே அது முன்கூட்டியே தீர்மானிக்கிறது. ஆனா அதே சமயம் எதை அது மறுக்கின்றது? உலகம் வேறு, இந்த அப்சல்யூட் வேறு, பிரம்மன் வேறு, இது ரெண்டையுமே வந்து ரெக்கன்சைல் பண்ண முடியாதுங்கிற அந்த ஃபேக்டை வந்து இது நெகேட் பண்ணுது அப்படிங்கிறார். They negate the dual and irreconcilable antithesis of a mere absolute to a mere relativity. Thank you, sir. Thank you. Okay, paragraph 13 போலாமா? படிக்கவா சார்? இல்ல வேற யாரும்? படிங்க மேடம். நான் படிக்கிட்டா? சரி, படிங்க, நீங்க படிங்க. Okay. Mind is not sufficient to explain existence in the universe. Infinite consciousness must first translate itself into infinite faculty of knowledge, or as we call it from our point of view, omniscience. But mind is not a faculty of knowledge nor an instrument of omniscience. It is a faculty for the seeking of knowledge, for expressing as much as it can gain of it in certain forms of a relative thought, and for using it towards certain capacities of action. Yes, full படிச்சிருங்க. You read the full paragraph. Even when it finds it does not possess, it only keeps a certain fund of current coin of truth, not truth itself, in the bank of memory to draw upon according to its needs. For mind is that which does not know, which tries to know, and which never knows except as in a glass darkly. It is the power which interprets truth of universal existence for the practical uses of a certain order of things. It is not the power which knows and guides that existence, and therefore it cannot be the power which created or manifested it. Okay, thank you very much. Thank you, Anna. இதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, மைண்ட் வந்து இந்த உலகத்தை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இருப்பினை மனது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது அப்படிங்கிறார். இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் த மைண்ட் டு எக்ஸ்பிளைன் தி எக்ஸிஸ்டன்ஸ் இன் த யூனிவர்ஸ். இரண்டாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனதுக்கு வந்து மைண்டுக்கு வந்து
இட் டஸ் நாட் பொசஸ் த நாலேஜ் அப்படிங்கிறாரு. இட் இஸ் ஆல்வேஸ் சீக்கிங் நாலேஜ். அது வந்து அறிவை தேடுகின்றது ஒழிய அது அறிவை தன்னுள் கொண்டதல்ல அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே அது ஒரு ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டா கூட அது ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு எப்படி ஒரு டார்க் கிளாஸில் மூலமாக ஒரு பொருளை பார்த்தா ஒரு ஒரு பொருள் தெரியுமோ அதே போன்று தான் மனதின் மூலமாக அடையப்பட்ட அந்த அறிவு வந்து ஒரு அரைகுறையாகத்தான் இருக்கும். இட் டசன்ட் பொசஸ் அப்படிங்கிறார். நாலேஜ் வந்து மனதுக்கு பண்ண முடியாது. அதனால் அதுக்குன்னு சொந்தமாக நாலேஜ் கிடையாது அப்படிங்கிறார். த மைண்ட் டஸ் நாட் பொசஸ் நாலேஜ் அப்படிங்கிறார். இட் இஸ் ஆல்வேஸ் சீக்ஸ் நாலேஜ் அப்படிங்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது மனது வந்து இந்த உலகத்தை வந்து சிருஷ்டித்திருக்க முடியாது அப்படிங்கிறார். மனது யார் அப்படின்னு யார் சொல்கிறா அப்படின்னா இந்த அத்வைத்தின்னு சொல்கிறாங்க. அத்வைத்தின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனது இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் என்பது நம்மளுடைய மனதின் மூலமாக ஏற்பட்ட ஒரு மாயை, ஒரு பிரம்மம் தான், ஒரு பிரம்மை தான் ஒழிய இட் ஹஸ் நோ ஒரு ரியாலிட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. மனது தான் எல்லாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அடிப்படையான வாதம். அதை தான் இங்கே பகவான் வந்து இல்லை அப்படிங்கிறார். மனதுக்கு வந்து இவ்வளோ குறைய வச்சுக்கிட்டு எப்படி மனதை சொல்ல முடியும்? நீங்கள் இந்த உலகத்தை வந்து உண்டாக்குனதே மனது தான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? டெஃபினட்டாக முடியாது அப்படிங்கிறாரு. நம்ம எக்ஸ்பிளனேஷன் உள்ள போகலாம். படிங்க ப்ளீஸ், படிங்க. Why mind is not able to explain the existence in the universe? We know that universe is the manifestation of infinite consciousness. Only infinite faculty of knowledge or omniscience can explain the existence in the universe. But mind is not a faculty of knowledge or an instrument of omniscience, all-knowing. Mind is a faculty for seeking knowledge. It is a faculty for expressing in certain forms of thought and using it towards certain capacities of action. Thank you, sir. Okay. Thank you very much. Thank you. The mind is not sufficient to explain existence in the universe. Infinite consciousness must first translate itself into infinite faculty of knowledge, or as we call it from our point of view, omniscience. அதாவது மனதுக்கு வந்து அந்த ஆம்னிஷியன்ஸ் கிடையாது. ஆம்னிஷியன்ஸ்னால் இட் இஸ் நாட் ஆல் நோயிங். அதனால தான் அந்த உலகத்தை, அந்த பிரபஞ்சம், இது சம்பந்தமான விஷயத்தை இப்போ மனதினால் புரிஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிறார். எதனால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தில் உள்ள தோற்றங்களை எதனால் வந்து மனதினால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா பிரபஞ்சம் அப்படிங்கிறது இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இன்ஃபினிட் கான்ஷியஸ்னஸ். ஒரு அனந்தமான உணர்வு நிலையின் ஒரு வெளிப்பாடு தான் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது. ஒரு அனந்தமான ஒரு விஷயத்தை, ஒரு இன்ஃபினிட் ஆன ஒரு விஷயத்தை வந்து எப்படி ஒரு ஃபைனைட்டான ஒன்றால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? அதுதான் பகவான் கூறுகிறார். ஒன்லி இன்ஃபினிட் ஃபேக்கல்டி ஆஃப் நாலேஜ் or omniscience can explain the existence of in the universe. இந்த பிரபஞ்சத்தை வந்து அதை பற்றி சரியாக வந்து விளக்க முடியும் அப்படின்னா அதற்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த omniscience தேவை. omniscience அப்படின்னா ஆல் நோயிங். நம்ம வந்து ஒரு பகுதியை தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த ஹோலிஸ்டிக் நாலேஜ் கிடையாது. we should have the holistic knowledge இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து பிரபஞ்சம் முழுவதையும் நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் மைண்டுக்கு அப்படி கிடையாது. மைண்டு வந்து இஸ் நாட் அ ஃபேக்கல்டி ஆஃப் நாலேஜ். மைண்ட் இஸ் நாட் அ ஃபேக்கல்டி ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறாரு. ஆர் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆம்னிஷியன்ஸ். அது வந்து ஒரு அனைத்தும் அறியக்கூடிய ஒரு கருவி மனது கிடையாது அப்படிங்கிறார். மனது என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஃபேக்கல்டி ஃபார் சீக்கிங் நாலேஜ். அது அறிவை நாடி செல்லும் ஒரு கருவி தான் அப்படிங்கிற ஒரு சாதனம் அப்படிங்கிறாரு. மனது எப்பொழுதுமே வந்து அறிவை நாடி தான் சென்று கொண்டே இருக்கின்றதை ஒழிய பட் இட் டஸ் நாட் பொசஸ் த நாலேஜ் அப்படிங்கிறாரு. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ண வடிவங்களை வந்து வெளிப்படுத்த விரும்புகின்றது. அது வந்து ஒரு சில குறிப்பிட்ட செயல்களை செய்வதற்காக ஒரு எண்ண வடிவங்களில் அதுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வெளிப்படுத்த விரும்புகின்றது.
ஆனால் அதுக்கு வந்து அந்த omniscience அனைத்தையும் அறிந்த ஒன்று அது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பகவான் இங்கே கூறுகின்றார். அதனால இந்த உலகத்து பிரபஞ்சத்தை வந்து மனதினால் புரிந்து கொள்ளவோ விவரிக்கவோ முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பகவான் இங்கே கூறுகின்றார். பகவான் இங்கே கூறக்கூடிய மைண்ட் அப்படிங்கிறது எப்பொழுதுமே மைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பகவான் வந்து எப்படி கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் கேபிட்டல் தான் பகவான் மைண்டுன்னு சொல்கிறாரு. ஏன் கேபிட்டலில் சொல்கிறார் அப்படின்னா பகவான் இங்கே குறிப்பிடக்கூடிய மைண்ட் வந்து இந்த 4 ரேஞ்சஸ் ஆஃப் மைண்டு தான் இன்க்ளூட் பண்ணுறாரு. அப் டு ஓவர் மைண்ட் வரைக்கும் இந்த குறை இருக்குது அப்படிங்கிறாரு. ஆர்டினரி மைண்டு, ஹையர் மைண்டு, இல்லியூமின் மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட். இது இன்ட்யூட்டிவ் மைண்ட், ஓவர் மைண்ட், இது ஃபுல்லாக இது வந்து அந்த ஐடியல் பிளேன்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். ஐடியல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறாரு. இந்த அவ்வளோ தளங்களையும் அடக்கியது தான் இந்த மைண்ட் அப்படிங்கிறது. இதில் வந்து ஈவன் ஓவர் மென்டல் லெவலில் கூட இந்த குறை இருக்குது அப்படிங்கிறாரு. அது கூட டிவிஷனில் தான் இருக்குது. அதனால் வந்து இன்ஃபினிட்டை முழுமையாக அறிய முடியாது. சூப்பராமெண்டல் லெவலில் தான் இந்த குறை வந்து நிவர்த்தி செய்யப்படும் அப்படிங்கிறார். அதனால தான் மைண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹியூமன் மைண்ட் மாத்திரம் இல்லை. ஏன்னா அவங்க அத்வைத்தின்னு சொன்னது வந்து ஓவர் மென்டல் லெவலில் அவங்க சொன்னாங்க. ஓவர் மென்டல் கிரியேஷன் கூட அவங்க வந்து இந்த வேர்ல்டு வந்து இட் இஸ் ஓவர் மென்டல் கிரியேஷன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதனால தான் பகவான் வந்து மைண்ட்லேருந்து ஓவர் மைண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் அப்படிப்பட்ட ஒரு ரேஞ்ச். அதுதான் இங்கே வந்து பகவான் வந்து மைண்ட் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அடுத்த எக்ஸ்பிளனேஷன் போலாமா? சார் நான் படிக்கலாமா? படிங்க. Even when the mind finds knowledge, it does not possess it. It only keeps a certain aspect of the truth for its future use. Mind is that which does not know but only tries to know. Mind never knows, and what it knows is something seen through the dark glass. Mind is like a mirror which only reflects what is already there. Mirror does not possess the image. Law of gravitation exists independent of the mind. It would be still there even if the mind does not discover it. Mind is only a power to interpret certain truths of universal existence for practical use in life. It is not the power that guides the existence. Therefore, mind cannot be the power which created and manifested the universe as the monistic Advaita believes. Okay, thank you. Thank you. இங்கே பகவான் வந்து ரொம்ப இந்த ஃபினான்ஸ் சம்பந்தமாக மானிட்டரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாரு. பகவானுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் அப்படி தான் இருக்கும். சாவித்திரிலையும் இருக்கும், லைஃப் டிவைன்லையும் அப்படி தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்த டெர்மினாலஜி, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவார். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரேடில் நிறைய அந்த போர்ட் சம்பந்தப்பட்டமான வரும், லா சம்பந்தப்பட்டமான வார்த்தைகள்லாம் வரும். அதே போல் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டமான வார்த்தைகள். இங்கே வந்து இந்த மானிட்டரி டேர்ம்ஸ், மணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பகவான் இங்கே யூஸ் பண்ணுறாரு. அது வந்து ஒரு இப்போ எதுக்கு அது ஒரு ஒப்புமையாக பகவான் யூஸ் பண்ணுறாரு. ஈவன் வென் இட் ஃபைண்ட்ஸ் இட் டஸ் நாட் பொசஸ், இட் ஒன்லி கீப்ஸ் a certain fund of current coin of truth, not truth itself, in the bank of memory to draw upon according to its needs. For mind is that which does not know, which tries to know, and which never knows except as in a glass darkly. ரொம்ப அழகான ஒரு பகவானுடைய சென்டென்ஸ் அமைஞ்சிருக்கீங்க. மனது வந்து என்னதான் அதுக்கு விஷய ஞானம் அதை தேடி கண்டுபிடிச்சாலும் கூட அது வந்து ஒரு தேடி கண்டுபிடித்த அறிவை ஒழிய அது வந்து மனதுக்கு சொந்தமானது இல்லை. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும்.
அது ஒரு விஷயத்தை மனது வந்து கண்டுபிடிக்குது, அது மனசில் வச்சுக்குது. அதை வந்து பிற்பாடு அதனோட அது சம்மந்தப்பட்டமான விஷயத்தை அதோடைய ஃப்யூச்சரில் அது யூஸ் பண்ணிக்குது. அந்த உண்மைகளை பிற்பாடு அது யூஸ் பண்ணிக்குது. மனது வந்து உண்மையை ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டே தான் இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். அதற்கு வந்து முழுமையாக தெரிவதில்லை, ஆனால் ஆல்வேஸ் இட் இஸ் ட்ரைங் டு நோ. இது அதனால தான் வந்து எப்பேற்பட்ட ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ், இன்வென்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதோடு நின்று விடுவதில்லை. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னா அந்த மைண்டினுடைய இன்கெப்பாசிட்டி. ஏன்னா முழுமை கிடையாது, மைண்டில் அப்சல்யூட்ஸ் கிடையாது. மைண்டு ஒரு நிலையை அடையும், எகெயின் அடுத்த நிலையைக்கும் வேற ஒரு மைண்டு முயற்சியில் அடையும், எகெயின் அடுத்த நிலையை அடையும். ஸோ இட் கோஸ் ஆன் அண்ட் ஆன். மைண்டு அப்படியே ஒரு விஷயத்தை வந்து தேடி கண்டுபிடிச்சு அதை தெரிஞ்சுக்கிட்டா கூட அது எப்படிப்பட்ட ஒரு அறிவாக இருக்க முடியும் அப்படின்னு பகவான் கூறுகின்றார். ஒரு டார்க் அண்ட் கிளாஸ், இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு 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 கிளாஸில் வந்து ஒரு டார்க் பெயிண்ட் பண்ணி அது மூலமாக ஒரு பொருளை பார்த்தா அந்த பொருள் சரியாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. அதே போல் தான் மைண்டுக்கு வந்து என்னதான் விஷயத்தை கண்டுபிடிச்சி அது தன்னுள்ள வச்சுக்கிட்டா கூட அது வந்து அது பர்ஃபெக்டாக அதனால் அந்த அறிவை வந்து பெற முடியாது அப்படிங்கிறாரு. அது வந்து ஒரு மிரர் மாதிரி அப்படிங்கிறாரு. எப்படி கண்ணாடி வந்து வெறும் பிரதிபலிக்குது, அவ்வளோதான். கண்ணாடி ஒரு பிம்பத்தை பிரதிபலிக்குதே ஒழிய அந்த பிம்பத்தை வந்து அது தன்னுள் வைத்துக்கொள்வதில்லை. அதே போல தான் மனதும் அப்படிங்கிறாரு. இப்போ நம்மளே பார்க்குறோம், இந்த எவ்வளவோ சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் எல்லாம் உண்மைகள்லாம் வந்து மனது வந்து கண்டுபிடிக்க முன்னாடியே அந்த உண்மைகள்லாம் இருக்குது இல்லையா. மனது வந்து கண்டுபிடிக்குது, அவ்வளோதான். எப்படி லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து உலகம் தோன்றினாலேருந்தே லா ஆஃப் கிராவிடேஷன் இருக்குது. ஆனால் மனது வந்து ஒரு இடைப்பட்ட நிலை அதை தேடி கண்டுபிடிச்சிருக்கு, அந்த உண்மையை கண்டுபிடிச்சிருக்கு. அதனால தான் வந்து இந்த மனது வந்து ஒரு அதுக்குன்னு மனதுக்கும் ஒரு சில சக்திகள் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய நிறையா விஷயங்களை வந்து அது வந்து ஒரு பாகுபடுத்தி கொண்டு ஒரு நடைமுறை வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு அது வந்து ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்கு. மைண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் மனது வந்து ஒரு வழிநடத்தி செல்லும் கருவி இல்லை அப்படிங்கிறார். இங்கே அவர் சொல்லக்கூடியது நம்ம வந்து தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. என்ன அர்த்தம் அப்படின்னா, மனது வந்து என்னதான் நம்மளை வழிநடத்தி சென்றாலும் அது வந்து ஒரு உண்மையான வழிகாட்டுதல் கிடையாது அப்படிங்கிறார். அது வந்து அந்தந்த சமயத்துக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கிறதை ஒழிய அது வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு பேரறிவின் அடிப்படையில் அது அந்த வழிகாட்டுதல் நடக்கவில்லை என்று கூறுகின்றார். எப்படிப்பட்ட அப்படிப்பட்ட வழிகாட்டுதல் வந்து நமக்கு எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா, த ட்ரூத் கான்ஷியஸ்னஸ், அது மூலமாக தான் நம்மளுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கும். சூப்பர் மைண்டு மூலமாக தான் உண்மையான வழிகாட்டுதல் கிடைக்கும். அது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு குறையுள்ள வழிகாட்டுதல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, மனது வந்து கண்டிப்பாக அந்த மைண்டுங்கிறது அஃப்கோர்ஸ் அகெயின் சாதாரண மைண்ட்லேருந்து ஓவர் மைண்ட் வரைக்கும் பகவான் இன்க்ளூட் பண்ணுறாரு. அது வந்து இந்த பிரபஞ்சத்தை ஒரு தோற்றுவிக்கும் கருவியாக இருக்க முடியாது. எப்படி வந்து அத்வைத்தின்னு சொல்கிறாங்களோ அது உண்மையாக இருக்க முடியாது என்று பகவான் கூறுகின்றார். அதுக்காக வந்து மைண்டை வந்து நிராகரிக்கக்கூடாது. நம்ம இதை படிச்சுட்டு வந்து மைண்டுக்கு ஒன்றுமே யூஸ்ஃபுல்லே நினைக்கக்கூடாது. அகெயின் மைண்டு வந்து அந்த அதிமனத்தை அடையும் வரை மைண்டுக்குன்னு சில யூட்டிலிட்டி இருக்குது, அதுக்குன்னு சில யூஸ் இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். பட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு எண்டு கிடையாது, இறுதி இலக்கு கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இது குறித்த ஒரு மதருடைய ஸ்டேட்மெண்ட்டு நம்ம படித்தா நம்மளுக்கு ரொம்ப அழகாக புரியும். மைண்டினுடைய வேலை எக்ஸாக்டாக அதோடைய வேலை என்னங்கிறத மதர் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது யாராவது படிக்கிறீங்களா? படிக்கட்டுமா சார்? படிங்க. This is true of the mind, for everybody moves in a mental world of his own, created by his own thoughts. And it is so true that always, when something has been said, each understands it in a different way. For what he catches is not the thing that has been spoken, but something he has in his own head. But it is a truth that belongs to the movement of the mental plane and holds good only there.
For the mind is an instrument of action and formation and not an instrument of knowledge. At each moment, it is creating forms. Thoughts are forms and have an individual life, independent of their author, sent out from him into the world. They move in it towards the realization of their own purpose of existence. The Mother, Collective Works of Mother, Volume 3, page 50. ஓகே, தேங்க்யூ. Thank you, sir. ஸோ இதில் மனதனுடைய அஹ், அஹ், ஒரு பெக்குலியர் நேச்சர் வந்து பகவான் மதர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா மனது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருத்தருடைய மனதும் அவங்கவுங்க அதோடைய போக்கில் செயல்படுது அப்படிங்கிறாங்க. அவங்க எப்படி ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் அமைந்துள்ளதோ அதன்படி தான் அவங்களுடைய மனதும் செயல்படுது அப்படிங்கிறாங்க. இதுக்கு தான் ஒரு அழகான உதாரணம் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை வந்து சொன்னோம் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி தானே புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் மனசு ஒரே மாதிரி இருக்குது, மனசு வந்து ஒரே மாதிரி தான் செயல்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அந்த விஷயத்தை எல்லாரும் ஒரே மாதிரி தானே புரிஞ்சுக்கணும். பட் அது மாதிரி நடக்கிறது இல்லையே. சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, சில பேர் சரியாக புரிஞ்சுக்கிறாங்க, சில பேர் அறகுறையாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அதான் மதர் என்ன சொல்கிறாங்க, அவங்கவுங்க வழியில் புரிஞ்சுக்கிறாங்க ஒரு விஷயத்தை அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுறாங்க ஒரு வார்த்தையை. ஃபார் வாட் ஹி கேச்சஸ் இஸ் நாட் த திங் தட் ஹாஸ் பீன் ஸ்போக்கன் பட் சம்திங் ஹி ஹேஸ் இன் ஹிஸ் ஓன் ஹெட். ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் வந்து ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம். அப்போ வந்து அந்த விஷயத்தை பற்றி அறிவு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம மனதில் இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் தான் அவர் சொல்கிறத நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணி ஒரு அர்த்தம் கற்பிச்சுக்கிறோம் ஒழிய அதனுடைய உண்மையிலேயே என்ன அதுக்கு பின்னாடி உண்மைங்கிறத நம்ம காண தவறு விடுகிறோம். வெரி ஃபியூ பீப்புள் ரியலி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். வெரி ஃபியூ பீப்புள் தான் பண்ணிக்கிறாங்களே ஒழிய மெஜாரிட்டி ஒரு விஷயத்தை அவங்க உள்ளே வாங்கும் பொழுது அவங்க ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க ஒன்னோட அவங்க வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு கலப்படமாக தான் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுதான் பகவான் மதர் இங்கே சொல்கிறாங்க. என்ன காரணம், அவங்க ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய ஒரு உலகத்தில் வாழறாங்க. அதனால் மைண்டில் வந்து அந்த என்னதான் நம்ம வெளியில் விஷயத்தை வாங்கினாலும் சரியாக அந்த உள்ளுக்குள்ளே அந்த விஷயம் வந்து போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து ஒரு வேலை பிரபஞ்சத்தில் நம்ம வந்து மனித வாழ்க்கையில் வாழறதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு கருவி மாதிரி தான் அது. இட் இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அதை பகவான் சொல்லக்கூடிய அதே கருத்து தான் இங்கே மதர் சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம எல்லாரும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ரொம்ப அறிவாளி, ரொம்ப நிறைய தெரிஞ்சவங்க, மனதினால ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு. பட் இட் இஸ் நாட் ட்ரூ. அப்படி எல்லாமே இருந்தாலும் கூட அது வந்து ஒரு இரவலாக பெறப்பட்ட விஷயம் தானே ஒழிய சூப்பர் மைண்டுக்கு தான் வந்து உண்மையிலேயே நான் ஞானம் இருக்கும். மற்ற எல்லாமே வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் அ ட்ரூத். இட் இஸ் நாட் த ஹோம் ஆஃப் ட்ரூத். இதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம the whole paragraph is Manomaya is not true. The Manomaya தான் மாயா. ஆமா, எஸ் மென்டல் மாயா அப்படிங்கிறார் பகவான். மென்டல் மாயா cannot be possible. It doesn't have that much power. ஆமா, நம்ம எல்லாமே மென்டல் மாயால தான் இருக்கிறோம். we have to go beyond it. But only thing we have to, இதெல்லாம் படிக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அட்லீஸ்ட் நம்மளோட லிமிட்டேஷன் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இதை கடந்து செல்லணும், உண்மையை அடையணும் அப்படின்னா நம்ம கடந்து செல்லணும் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அட்லீஸ்ட் we know the truth, we know the reality where we stand. இப்போ இதெல்லாம் படிக்கல அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், நம்ம தான் ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவங்க, நமக்கு தெரிஞ்சதுதான் அல்டிமேட் ட்ரூத் அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு இருக்கும். அதெல்லாம் தவறான எண்ணம் அப்படிங்கிறார் பகவான். Sir, I would like to add one instance. Yes, sir. In a management training program, yes, sir, in Bangalore, yes, sir, we were kept inside an auditorium and see the film, and some of the people were left outside. And after seeing for 10 minutes, each one was allowed inside, and the man who was seeing the film has to tell the other man what he has seen. After 10 people, we asked them what is the nature of the film. It has nothing to do with the film at all, because each one has understood only partly,
and they added their own. What mother says is really true. Yes, sir. Yes, sir. So there was no connection between what was seen in the picture and what was understood by the last month. That's Yes, sir. totally different. This is proved in a management training program. எஸ் சார், எஸ் சார். அதனால தான் இதில் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம ஓரளவு மதர் ஷியோர்மிட்டு வந்துட்டோம், நம்மளுக்கு ஓரளவு அந்த அந்த ஜாக்கிரதை உணர்ச்சி வந்துடும். நம்மளை பற்றி நம்ம நினைக்கிறதான் ஃபைனல் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஜென்ரலாக மதர் ஷியோர்மிட்டு வந்தப்புறம் நம்மள்ட்ட அந்த அந்த நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். சில பேர் வந்து அவங்க நினைக்கிறது தான் கரெக்டு அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. அதனால வந்து எவ்வளோ ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஸில் வந்து எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வருது இல்லையா? they don't accept others views, whatever they think it is ultimate truth. இதுக்கு வேற எதுவும் மற்றவங்க சொல்றது வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது, அது உண்மையாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற அது ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. அதுதான் இங்கே புரிஞ்சுக்கணும். நம்ம மைண்டில் வந்து எப்பேற்பட்ட உண்மையாக இருந்தாலும் அது வந்து இறுதியாக வந்து கிடையாது. இட் இஸ் நாட் த ஃபைனல் ட்ரூத். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்த் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை உண்மைன்னு சொல்ல, somebody says it is true, the opposite also is equally true அப்படிங்கிறார். If somebody says this is the truth, the opposite also is equally the truth அப்படிங்கிறார். ஸோ நான் ஒன்றை பிடிச்சிட்டு அதுதான் உண்மை அப்படின்னு நான் வந்து பிடிவாதமாக இருக்கவே முடியாது அப்படிங்கிறார். எதிராளி சொல்லக்கூடிய விஷயமும் ஈக்குவலி ட்ரூ அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம மனது வந்து டிவிஷன், ஒரு குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி அது வழியாக பார்க்குறோம், அதன் மாத்திரம் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து இன்னொருத்தவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. அதனால் அவங்கவுங்க நிலையில் பார்க்குறது தான் அவங்கவுங்களுக்கு உண்மைன்னு தோணும். ஒருத்தர் பார்க்கறத வச்சுட்டு நான் இதுதான் வந்து ஃபைனல் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிற கருத்தை பகவான். எஸ் எஸ் சார். ரங்கராஜன் சொல்லலாமா சார்? சொல்லுங்க சார், ப்ளீஸ். வெல்கம். சொல்லுங்க சார். சார் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல சார், அது ரொம்ப மார்வலஸா எந்த இடத்துல வந்திருக்குன்னா சார், இந்த தாட்ஸ் அண்ட் அஃபோரிசம்ஸ் 547 எழுதுகிறார் அரவிந்தர். அதுக்கப்புறம் அப்பெண்டிக்ஸ் எழுதும் போது நான் இதுவரை சொன்ன இந்த 547க்கு என்ன ஆப்போசிட்டோ அதுவும் ட்ரூங்கிறார். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப கரெக்ட். அதான் எனக்கு எக்ஸாக்ட்டா சொல்ல தெரியல, பட் இந்த கான்செப்ட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 547 ரொம்ப மார்வலஸா இருக்கு. அப்புறம் அப்பெண்டிக்ஸ் போட்டுட்டு நான் இது வரைக்கும் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உண்மை, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதும் உண்மைன்னு சொல்றாரு. அந்த இடத்துல ரொம்ப அற்புதமா இருக்கு சார். ஓகே. இந்த போக்கை வந்து சார் நம்ம வந்து பகவானுடைய எழுத்துக்களை பார்க்கலாம். லைவ் டிவைன் வந்து உண்மை. லைவ் டிவைன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் ஹிஸ் ஓன் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். உண்மையிலே அது வந்து தர்ஷனஸ் அக காட்சிகளா கண்ட உண்மைகள் இருந்தாலும் கூட ஒரு இடத்துல கூட அவர் வந்து நம்மள வந்து ஒரு குழந்தையை கை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போற மாதிரி தான் சொல்லுவாரே ஒழிய, இட் மே பி தேர் அப்படிதான் சொல்லுவாரே ஒழிய, எந்த இடத்துலயுமே வந்து ஒரு வற்புறுத்தி இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிச்சு பேசி அவரு சொல்ல மாட்டாரு. ரொம்ப வந்து நம்மள வந்து ஒரு ஜென்டிலா வந்து தான் லீட் பண்ணுவாரே ஒழிய, அந்த கருத்துக்களை வந்து ஒரு மூர்க்கத்தனமா சொல்லி இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான கருத்துக்களும் பகவான், நீங்க லிவன் லெட்டர்ஸ் ஆன் யோகால கூட அப்படிதான் இருக்கும். பகவானுடைய போக்கே அப்படின்னா ரொம்ப ஜென்டிலா கைட் பண்ணி அப்படிதான் இருக்குமே ஒழிய, ஏன்னா அவர் வந்து அவங்கெல்லாம் கடவுளோட அவதாரங்கள். அவங்க நினைச்சா அவங்க வந்து அவங்க சொல்றத ரொம்ப ஆணித்தரமா சொல்ல முடியும். பட் சொல்லலை. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜென்டிலா மற்றவங்களுக்கு மேல அவங்க கருத்தை திணிச்சதே கிடையாது. ஈவன் மதரே அப்படிதான் சொல்லுவாங்க. மதருடைய அப்ரோச் வந்து ரொம்ப 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 ஜென்டிலா இருக்குமா. அதாவது அவங்க சொல்றதே பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு மேல கொஞ்சம் கூட ஒரு சஜஸ்டிவா இல்லாம, ஆனா அதே சமயம் அவங்க சொல்றது வந்து மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஒப்புக்கிற மாதிரி இருக்குமா. ஆல்மோஸ்ட் அக்செப்டபிளா இருக்கும். பட் இட் வில் நாட் பி வெரி ஃபோர்ஸ்ஃபுல். அவ்வளோ ரெண்டு பேரோட அப்ரோச்சும் அப்படிதான் இருந்தது. யாரையுமே அவங்க வற்புறுத்தினதே கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களை மற்றவங்க மேல திணிச்சதே கிடையாது, பகவானும் அன்னையும். அது ஆக்சுவலா சார் மதர் வந்து சொல்றது ஒரு அற்புதமானது அரவிந்தரை பத்தி.
What Sri Aurobindo represents in the world's history is not a teaching, not even a revelation. It is a decisive action direct from the Supreme அப்படின்னு மதர் ஆணித்தரமா எஸ் சொல்றாங்க சார் அரவிந்தர். எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட். Yes, sir. Yes, வாட் sir. ஸ்ரீ Yes, sir. அரபிந்தோ ரெப்ரசன்ட் இன் த வேர்ல்ட்ஸ் ஹிஸ்டரி இஸ் நாட் எ டீச்சிங், நாட் ஈவன் அ ரெவலேஷன். இட் இஸ் அ டிசைசிவ் ஆக்ஷன் டைரக்ட் ஃப்ரம் த சுப்ரீம்னு மதர் ரொம்ப Yes, sir. அற்புதமா சொல்றாங்க Yes, sir. அரவிந்தர். Yes, sir. Thank you very much, sir. Thank you. Yes, sir. Thank you. Paragraph 14 போலாமா? நான் படிக்கட்டுமா சார்? Yes, sir, please. Paragraph 14. But if we suppose an infinite mind which will be free from our limitations, that at least might well be the creator of the universe. But such a mind would be something quite different from the definition of mind as we know it. It would be something beyond mentality. It would be the supramental truth. An infinite mind constituted in the terms of mentality as we know it could only create an infinite chaos, a vast clash of chance, accident, vicissitude wandering toward an indeterminate end, after which it should be always tentatively groping and aspiring. An infinite, omniscient, omnipotent mind would not be mind at all, but supramental knowledge. Thank you, sir. Thank you. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம போன பிறகு என்ன பார்த்தோம், மைண்டுனால வந்து, ஏன்னா மைண்டு வந்து ஒரு இட் ஆல்வேஸ் ரெப்ரசன்ட்ஸ் ஃபைனைட்னஸ், ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ள ஒன்றை தான் மனது வந்து பிரதிநிதித்துவம் படுத்துகின்றது. அதனால் மனதனால வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து உருவாக்க முடியாது என்ற கருத்தை வந்து ப்ரீவியஸ் பேராகிராஃபில் பகவான் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா பகவான் இன்னொரு கேள்வி கேட்குறாரு, அப்படின்னா ஒரு இன்ஃபினைட் மைண்டால் முடியுமா? அடுத்த கேள்வி கேட்குறாரு. மைண்ட் இன்ஃபைனைட்டாக இருக்கிறதுனால முடியலன்னு சொல்கிறோம், இன்ஃபினைட் மைண்டால் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க முடியுமா என்ற கேள்வியை பகவான் கேட்குறாரு. அதுக்கு பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த இன்ஃபினிட் மைண்ட் அப்படிங்கிறது இந்த இதுன்னு சொல்லுவாங்க, அந்த ஆக்சிமாரான்னு சொல்லுவாங்க, ரெண்டு எதிரான வார்த்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இன்ஃபினிட் மைண்டு இன்ஃபினிட்டாக இருக்கிறது. இன்ஃபினிட் மைண்டு எல்லாமே வந்து இன்ஃபினிட் மைண்டாக இருக்க முடியாது. ஒன்லி சூப்பர் மைண்டு தான் அந்த அந்த அம்சங்களை கொண்டு இருக்க முடியும் அப்படிங்கிறார். ஒரு இன்ஃபினிட் மைண்டுக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்கின்றதோ அது வந்து சூப்பர் மைண்டு தான் இருக்க ஒழிய இட் வில் பி நோ மோர் மைண்ட் அப்படிங்கிறார். மைண்டுன்னு சொன்னாலே இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஃபைனைட்னஸ், அந்த அந்த அம்சங்கள் தான் இருக்கும் ஒழிய சூப்பர் மைண்டுக்கு தான் வந்து இந்த ஆம்னிஷியன்ஸ், ஆம்னி ப்ரெசன்ட் இதெல்லாம் இருக்க முடியும், மைண்டுக்கு வந்து அது இருக்க முடியாது அப்படிங்கிறார். ஸோ அதை தான் இங்கே பகவான் குறிப்பிடுகிறார். நம்ம உள்ளே போகலாம், எக்ஸ்பிளனேஷன் போகலாம். படிக்கிட்டீங்களா சார்? படிங்க மேடம். We have seen in the earlier paragraphs that the mind cannot be the creator of the universe because mind represents finiteness and division. Then Sri Aurobindo takes us to the next possibility. Can we not think of an infinite mind which is free from the limitations of the finite mind that could create the universe? If there is such a mind, then we cannot call it by the name mind in the usual sense of the term. It would be something beyond mentality. Sri Aurobindo calls it supramental truth. We cannot think of an infinite mind constituted in terms of the usual mentality. It could only create an infinite confusion, clash of chance, accident, leading to an end without any decisive result. Mind at the present level cannot be infinite, omniscient, that is all-knowing, and omnipotent, that is all-powerful. Only supramental mind knowledge possesses such characteristics. Thank you, sir. Thank you very much, madam. Thank you. An infinite mind constituted in the terms of mentality as we know it could only create an infinite chaos, a vast clash of chance,
accident, vicissitude, wandering towards an indeterminate end, after which it would be always tentatively groping and aspiring. An infinite, omniscient, omnipotent mind would not be mind at all, but supramental knowledge. ஸோ இந்த மைண்ட் வந்து இன்ஃபினிட்டாக இருக்க முடியாது, இன்ஃபினிட்டாக இருக்க முடியாது அப்படிங்கிறார். யூ கேனாட் சே தட். ஏன்னா எல்லா விதமான ஒரு ஆர்குமெண்ட்டையும் பகவான் முன் வைக்கிறார். மைண்டுங்கிற நிலை அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற வரைக்கும் அந்த அந்த இன்ஃபினிட்டோடைய குவாலிட்டிஸை மைண்டு வந்து அடைய முடியாது. அதனால அந்த இட் கேனாட் பி த கிரியேட்டர் ஆஃப் த வேர்ல்டு. அதுதான் இங்கே பகவான் திருப்பி சொல்கிறாரு. மைண்ட் வந்து ஏன்னா மைண்ட் வந்து பார்த்தோம் வந்து ஒரு ஃபைனைட்னஸ் அண்ட் டிவிஷன், பாகுபடுத்தி கொள்ளும் தன்மை, ஒரு குறிப்பிட்ட வடிவத்திற்குள் தன்னை அமைத்து கொள்ளும் தன்மை, இதுதான் மனது வந்து மனதினுடைய அம்சங்கள். அப்படி பார்க்கும் பொழுது இந்த இன்ஃபினிட் மைண்டு, ஒரு இன்ஃபினிட் மைண்டை நம்மளால் வந்து நினைத்து பார்க்க முடியுமா? அந்த அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபினிட் மைண்ட் வந்து இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்க முடியுமா என்ற கேள்வி எழுகின்றது. பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு இன்ஃபினிட் மைண்ட் அப்படிப்பட்ட ஒரு மனது இருந்தது அப்படின்னா அது நம்ம மைண்டுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். நம்ம சொல்ற மைண்டுங்கிற அர்த்தத்துல இந்த இன்ஃபினிட் மைண்டை நீ சொல்ல முடியாது அப்படிங்கிறார். இன்ஃபினிட் மைண்ட் அப்படின்னு சொன்னா தென் மைண்டுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார். இட் வில் பி சம்திங் பியாண்ட் மென்டாலிட்டி அப்படிங்கிறார். இன்ஃபினிட்னஸ் அப்படிங்கிறது இட் இஸ் சம்திங் அ குவாலிட்டி பியாண்ட் மென்டாலிட்டி அப்படிங்கிறார். மனதை கடந்த ஒரு அம்சம். இன்ஃபினிட்னஸ் அப்படிங்கிறது எல்லை கடந்த ஒன்று அப்படிங்கிறதும் அனந்தமான ஒன்றும் என்பதும் அது அந்த மென்டாலிட்டி மனது அப்படிங்கிற ஒரு ஒன்றை கடந்த ஒரு அம்சம் அப்படிங்கிறார். அது வந்து எப்படின்னா அது வந்து எது என்றால் அதுதான் சூப்ரமெண்டல் ட்ரூத். சூப்ரமெண்டல் ட்ரூத் தான் வந்து இன்ஃபினிட். ஸோ இன்ஃபினிட் மைண்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அதுதான் பகவான் இங்கே சொல்கிறாரு. நம்மளோட யூஷுவல் மென்டாலிட்டி படி அந்த இன்ஃபினிட் மைண்ட் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அப்படி ஒன்று நினச்சி பார்த்தோம், அது வந்து ஒரு செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அது வந்து கன்ஃபியூஷன் தான் வரும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அது வந்து ஒரு முழுமையான செயல்பாடாக இருக்காது, ஒரு கன்ஃபியூஷன் தான் வரும், ஒரு கிளாஷ் ஆஃப் சான்ஸ். கிளாஷ் ஆஃப் சான்ஸ்னா ஒன்று அந்தந்த சமயத்தில் நடக்கிறது தான், ஒரு ஆர்டராக இல்லாமல் ஒரு எல்லாமே வந்து ஒரு தற்குறித்தனமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதான் கிளாஷ் ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது. ஆக்சிடென்ட் லீடிங் டு அன் எண்ட் வித்தவுட் அன் டிசிசிவ் ரிசல்ட். அதாவது ஒரு குறிப்பிட்ட விளைவே கிடைக்காது, அதில் எல்லாமே வந்து அப்போ அப்படியே நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது. எப்படி அப்படின்னா ஒரு மைண்ட் வந்து ஒரு இன்ஃபினிட்டாக மாறி அதன் மூலமாக வந்து உலகம் சிருஷ்டிக்கப்பட்டால் இந்த உலகம் வந்து ஒரு குழப்பம் நிறைந்த இடமாகத்தான் இருக்கும். அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒழுங்கில் அடிப்படையில் நடக்காது என்று பகவான் கூறுகின்றார். மைண்ட் வந்து அட் த ப்ரெசன்ட் லெவலில் வந்து கெனாட் பி இன்ஃபினிட் அப்படிங்கிறார். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் அது வந்து ஒரு அனந்தமான ஒரு அம்சத்தை கொண்டிருக்க முடியாது. அது வந்து அனைத்தையும் அறிந்த ஒன்றாக இருக்க முடியாது. அது சர்வ வல்லமை கொண்டதாகவும் இருக்க முடியாது அப்படிங்கிறார். இட் கெனாட் பி இன்ஃபினிட், இட் கெனாட் பி ஆம்னிஷியன்ட், இட் கெனாட் பி ஆம்னிபொட்டன்ட் அப்படிங்கிறார். அப்படின்னா எது வந்து இந்த அம்சங்களை தன்னுள் கொள்ள முடியும், அடைய முடியும் அப்படின்னா only the supramental knowledge possesses such characteristics. So மைண்ட்னால அது முடியாது. ஓகே, இதுல வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவையா? Okay, paragraph 15 போலாம் நம்ம. Paragraph 15. Mind as we know it is a reflective mirror which receives presentations or images of a pre-existent truth or fact, either external to or at least vaster than itself. It represents to itself from moment to moment the phenomenon that is or has been. It possesses also the faculty of constructing
Sorry, sir. Let somebody read it. ஹலோ. Let somebody read it, sir. இந்தாங்கப்பா புக்கிலேருந்து படிங்க. இட் இஸ் த ஹியர். பரவாயில்ல சார், நீங்களே படிங்க, புக்கில் இருந்தால் படிங்க சார். Okay, I'm reading it. படிங்க சார் ப்ளீஸ். Mind as we know it is a reflective mirror which receives presentations or images of a pre-existent truth or fact, either external to or at least vaster than itself. It represents to itself from moment to moment the phenomenon that is or has been. It possesses also the faculty of constructing in itself possible images other than those of the actual fact presented to it. That is to say, it represents to itself not only phenomenon that have been, but also phenomenon that may be. It cannot be noted, represent to itself phenomenon that assuredly will be, except when it is an assured repetition of what is or has been. It has finally the faculty of forecasting new modifications, which it seeks to construct out of the meeting of what has been and what may be, out of the fulfilled possibility and the unfulfilled. Something that is sometimes succeeds in constructing more or less exactly, sometimes fails to realize, but usually finds cast into other forms than it forecasted and turned to other end than it desired or intended. தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ. இல்லை, முக்கியமாக பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மனது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு கண்ணாடி, அவ்வளோதான். அது வந்து ஒரு பிரதிபலிக்கும் கண்ணாடி மாதிரி தான். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அது வந்து பிரதிபலிக்கும், அவ்வளோதான். நடந்து போன விஷயத்தை வந்து அது ஓரளவு புரிஞ்சிட்டு இருக்கோம், நடக்கக்கூடிய விஷயத்தையும் புரிஞ்சிட்டு இருக்கோம். எது நடக்க போகின்றதோ, அதாவது பாஸ்ட் ஓரளவு தெரியும், அதுக்கு ப்ரெசண்ட் தெரியும், ஃப்யூச்சரில் எது நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து அதனால வந்து ஒரு அஷ்யூர்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிறார். நம்மளே யோசிப்பார், 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது யாரால சொல்ல முடியுமா? இட் இஸ் இம்பாசிபிள். நம்மள மனதினால நோபடி கேன் ப்ரெடிக்ட். இட் இஸ் இம்பாசிபிள். என்னதான் ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் இட் மே கோ ராங். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ரெடிக்ட். மைண்டுக்கு வந்து அதோட கெப்பாசிட்டி, இப்போ மைண்டு வந்து உண்மையிலேயே நாலேஜு, இட் இஸ் பொசஸர் ஆஃப் நாலேஜ் அப்படின்னா மைண்டுக்கு சொல்ல தெரியணும் இல்லையா? 100 வருஷம் கழிச்சு இப்படி இருக்கும், 200 வருஷம் கழிச்சு இந்த உலகம் இப்படி இருக்கும், இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு. அது மாதிரி மைண்டால் சொல்ல முடியல இல்லையா? மைண்ட் என்ன தான் வந்து ஒரு கெஸ் ஒர்க் பண்ணால் கூட அது வந்து நிறைய நேரத்தில் வந்து தப்பாக போயிடுது. அது இட் டசன்ட் ப்ரூவ் டு பி ட்ரூ. அதுதான் மனதை பகவான் சொல்கின்றார். மனதனுடைய குறை என்னவென்றால் அது வந்து ஒரு பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடியாகத்தான் விளங்குகின்றதை ஒழிய இட் இஸ் நாட் அம்னிஷியன்ட். அம்னிஷியன்ட் என்ன அர்த்தம்னா அனைத்தையும் அறிந்த ஒன்று கிடையாது அப்படிங்கிறார். மனதை பற்றி சொல்லும்போது சொல்றாரு. நம்ம எக்ஸ்பிளனேஷன் உள்ள போகலாம். நம்ம படிக்கட்டுமா சார்? படிங்க. Mind is like a mirror. The truth or fact is something which is pre-existent outside the mind. Often, such a truth is vaster than the mind. What mind does is, it simply reflects the truth like a mirror that reflects the sunlight. For example, all scientific discoveries are pre-existent truths. Law of gravitation is there ever since Earth was formed. This universe is phenomenal, meaning a place where something or some event is always happening. Mind puts before it all such phenomenon that is and has been. Mind also has the capacity to construct images other than those of actual facts presented before it. That is its imaginative power. For example, mind knows the fact
that for every action, there is an equivalent and opposite reaction. Mind could create an image of a rocket based on the above fact. Mind can create all possibilities from the facts presented to it. It can present to itself not only the phenomenon that already exists, but also the phenomenon that may exist. Yet, what mind cannot represent to itself is the certainty of occurrence of a future phenomenon unless it is an extension of the repetition of the past events. Forecasts made by science in respect of events like eclipses. Thank you, sir. Okay, thank you very much. நான் ஒரு இது சம்பந்தமாக ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த சாவித்திரியில் இந்த கருத்துக்கள் ரொம்ப அழகாக வருது. செல்ஃப் ஆஃப் மைண்டுன்னு ஒரு கேண்டோவில் பியூட்டிஃபுல்லாக இது அவ்வளோ கருத்துமே ரொம்ப அழகாக பகவான் வந்து பொய்டிக் லாங்குவேஜில் சொல்லியிருக்காரு. அதை நம்ம படித்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கருத்துக்கள்லாம் அதுலேயும் வருது, எக்ஸாக்டாக வருது. அதில் மைண்ட் வந்து பகவானுடைய வார்த்தைகளை பார்த்தோம் அப்படின்னா, மைண்ட் ஆஸ் வி நோ இட் இஸ் அ ரிஃப்ளெக்டிவ் மிரர் which receives presentations or images of a pre-existent truth or fact, either external to or at least vaster than itself. It represents to itself from moment to moment the phenomenon that is or has been. இப்போ மைண்டு வந்து இந்த உண்மைகள் எப்படி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மைண்ட் இஸ் நாட் த பொசஸர் ஆஃப் நாலேஜ். அது வந்து இந்த அறிவை தன்னுள் கொண்டதில்லை, தனக்கு சொந்தமாக்கி கொண்டதில்லை. அது வந்து ஒரு மிரர்மாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இந்த உண்மையும் ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த மனதிற்கு வெளியில் தான் இருக்குது. இட் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் அவுட் சைட் த மைண்ட். அப்படிப்பட்ட உண்மைகள் வந்து மனதை விட கடந்த ஒரு மாபெரும் நிலையில் இருக்குது. அப்படிப்பட்ட உண்மைகள் தான் இருக்குது. அது வந்து மனதிற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்க அப்படிப்பட்ட உண்மைகள் அமைந்துள்ளன. ஆனால் மனதை என்ன பண்ணுகின்றது என்றால், மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் சிம்பிளி ரிஃப்ளெக்ட்ஸ் அ ட்ரூத். அது வந்து எப்படி வந்து ஒரு கண்ணாடி வந்து ஒரு சூரிய வெளிச்சத்தை வந்து பிரதிபலிக்குமோ, அதே போல் அந்த உண்மையை வந்து பிரதிபலிக்குது, அவ்வளோதான். இதுக்கு நம்மளுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, எல்லா சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸுமே பார்த்தீங்கன்னா தேர் ஆல் ப்ரீ எக்ஸிஸ்டன்ட் ட்ரூத்ஸ். மனது வந்து கண்டுபிடிச்சிருக்க ஒழிய, அந்த மனதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உண்மைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நேச்சுரல் லாஸ் இருக்குது. எப்படி இந்த லா ஆஃப் கிராவிடேஷன் வந்து எப்படி உலகம் எப்போ தோன்றுச்சோ அப்போலேருந்தே இருக்குது. ஆனால் மைண்டை லேட்டராக கண்டுபிடிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விதி இயங்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்க ஒழிய, அந்த விதி எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டு தான் இருக்கின்றது. அதுதான் இங்கே பகவான் சொல்கின்றார், உண்மைகள் ஃபேக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பிரபஞ்சத்தில் மனதை கடந்து மனதிற்கு வெளியே அதை கடந்தும் இருக்கின்றன. மனது வந்து ஒரு கண்ணாடி போல அதை பிரதிபலிக்கின்றது அப்படிங்கிறார். அதே போல இந்த உலகத்தில் நிகழ்வுகள் நிறைய நடக்கின்றன, இந்த பிரபஞ்சத்தில் நிறைய நிகழ்வுகள் நடக்கின்றன. எப்படி அந்த மனது வந்து எப்படி அந்த நிகழ்வுகளை எடுத்துக்குது அப்படின்னா, அது நடக்கின்ற விஷயத்தை, நடந்த விஷயத்தை அது வந்து தன்னுள் தனக்கு முன் வைத்து அதை உள்வாங்கிக் கொள்கின்றது மனது. அதே போல இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி, இமேஜினேஷன் உண்டு. மைண்டுக்கு என்ன ஒரு பெரிய அற்புதமான ஒரு குணம் அப்படின்னா, இட் ஹேஸ் அ கெப்பாசிட்டி ஆஃப் இமேஜினேஷன். ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா, அந்த விஷயத்தின் அடிப்படையில் நிறைய கற்பனை செய்து கொள்ளும் மனது. அது வந்து அந்த கற்பனா சக்தி வந்து மனத்திற்கே உடையது. ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, அதன் அடிப்படையாக வச்சு அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அந்த மனது வந்து ஒரு கற்பனையை செய்து கொள்ளும். அது வந்து கிரியேட்டிவாக அது வந்து மனது அதை வந்து உலகத்தில் உபயோகித்து கொள்ளும். அதுக்கு தான் ஒரு உதாரணம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த நியூட்டனோட 3rd law பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிறது அந்த விதி. இது வந்து மனதிற்கு தெரியும். இதை வச்சு என்ன பண்ணியிருக்கு மனது, அதனுடைய கற்பனை பண்ணி அதை வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாக வந்து சயின்டிஃபிக் டிஸ்கவரியில் இன்றைக்கி ஜெட் பிளேன்ஸு, ராக்கெட் என்ஜின்ஸ் எல்லாமே இந்த விதியின் அடிப்படையில் தான் மனது வந்து கண்டுபிடிச்சிருக்கு. அதே போல் எப்படிப்பட்ட எல்லா நிகழ்வுகளையும் அது வந்து தனக்குள்ளே வைத்துக்கொள்ளும். ஆனால் நடக்க போகும் நிகழ்வுகளை வந்து
அதனால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது என்று பகவான் கூறுகின்றார். அதுதான் மைண்டினுடைய ஒரு குறை. ஒரு சர்டன்டி ஆஃப் அக்கரன்ஸ், இதுதான் கண்டிப்பாக இது நடக்கும் அப்படிங்கிறது முடியாது. அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. சில விஷயம் வந்து ரெப்பிட்டேட்டிவாக நடக்கும். இப்போ எக்லிப்ஸ் வந்து ஒரு சைக்கிளில் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கரெக்டாக அந்த நேரத்தில் நடக்கும். இது வந்து ரெப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த 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 ஈவெண்ட் வந்து இட் இஸ் எ ரெப்பிட்டேட்டிவ் ஈவெண்ட். எங்கெல்லாம் ரெப்பிட்டேட்டிவ் ஈவெண்ட் இருக்குதோ, திரும்ப திரும்ப நடக்கும் நிகழ்வுகள் இருக்கின்றதோ, அது மைண்டு வந்து துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளை மனது வந்து கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் ஒரு புதிய விஷயத்தை வந்து நடக்க போகும் நிகழ்வையோ இதையோ வந்து அதனால் உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிற விஷயத்தை பகவான் இங்கே கூறுகின்றார். வேற ஏதாவது கருத்து கிளாரிஃபிகேஷன் தேவையா அதில்? அடுத்த பார்ட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் போகலாம். படிக்கட்டுமா சார்? படிங்க. Mind is capable of forecasting new changes that may happen by the meeting of the past and future possibilities. Mind sometimes succeeds in this exercise or fails sometimes. Sometimes there is a deviation of forms from the original prediction. That is, penicillin was discovered by Alexander Fleming by an accidental fungal growth on a bacterial culture. The growth killed the bacteria. ஓகே, அது அப்புறம் மதருடைய எதையும் படிச்சிருக்கு. மதருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதையும் படிங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். It is an instrument of organization and formation, very powerful and very capable when it is well developed. One can feel this very clearly when one wants to organize one's life. For instance, to put the different elements in their place in one's existence. There is a certain intellectual faculty which immediately puts each thing in its place and makes a plan and organizes. And it is not a knowledge that comes from the mind. It is a knowledge which comes, as I said, from the mystic depths of soul or from a higher consciousness. And the mind concentrates it in the physical world and organizes it to give a basis of action to the higher consciousness. One has this experience very clearly when one wants to organize one's life. Then there is another use. When one is in contact with one's reason, with the rational center of the intellect, the pure reason, it is a powerful control over all vital impulses. All that comes from the vital world can be very firmly controlled by it and used in a disciplined and organized action. But it must be at the service of something else, not work for its own satisfaction. These are the two uses of the mind. It is a controlling force, an instrument of control, and it is a power of organization. That is its true place. The mother. Thank you, sir. Thank you very much. Thank you. மைண்ட் வந்து ஒரு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது, என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து ஓரளவு அது வந்து ஊகித்து சொல்லக்கூடிய திறமை உண்டு. எப்படி அப்படின்னா, பழசில் என்ன நடந்ததோ அதன் அடிப்படையில் ஃப்யூச்சர் பாசிபிலிட்டியை சொல்லக்கூடிய திறமை அதுக்கு உண்டு. ஆனால் சம்டைம்ஸ் என்ன யதார்த்தம் எப்படி அப்படின்னா, சில விஷயத்தை அது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் அந்த ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு மாறாக ஒரு புதிய விஷயம் தோன்றும். அதுதான் ஒரு டீவியேஷன் ஆஃப் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஒரிஜினலாக என்ன ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கோ அதற்கு மாறாக மற்றொரு நிகழ்வு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது என்று பகவான் கூறுகின்றார். இதற்கு வந்து நம்ம சயின்டிஃபிக்கில் நிறைய பார்க்கலாம். ஒரு விஷயத்தை நினைச்சு அவங்க பண்ணுவாங்க, ஏன்னா சயின்டிஃபிக்கும் மைண்டு தானே ஒர்க் பண்ணுது அந்த இடத்துல. ஒரு கோலை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனாக வேற ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும்.
இதுக்கு வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் எப்படி பென்சிலினை வந்து அவங்க இன்வென்ட் பண்ணாங்கிறது தெரியும். பென்சிலின் வந்து ஆக்சுவலாக பிளான் பண்ணி அவங்க கண்டுபிடிக்கல. ஆனால் அது வந்து ஒரு பெரிய மேஜர் பிரேக் த்ரூ. ஆன்டிபயோட்டிக்ஸ் பென்சிலின் வந்து கண்டுபிடிச்சது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. அதை பிளான் பண்ணி கண்டுபிடிக்கல. அதை கண்டுபிடிச்ச ஒரு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணார், ஒரு ஒரு பாக்டீரியல் கல்ச்சர் வந்து ஒரு லேபில் வச்சுருந்தார். அவர் லீவில் போயிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபங்கஸ் தோண்டி இருந்தது. அந்த இடத்துல தோண்டி இருந்தது. இந்த ஃபங்கஸ் தோண்டி இருந்தனால அந்த பாக்டீரியல் கல்ச்சர் ஃபுல்லாக வந்து வீணாக அழிஞ்சு அப்படியே இதாகிடுச்சு. இட் வாஸ் கில்டு. வாட் எவர் த பாக்டீரியா இருந்தது எல்லாமே அந்த பாக்டீரியாலாம் முற்றிலுமாக வந்து அந்த இடத்துல அழிந்து விட்டன. ஆனால் அப்படி அதுலேயும் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, இந்த ஃபங்கஸ் வந்து இந்த பாக்டீரியாவை கொல்லுது கொல்லக்கூடிய திறமை அதுக்கு உண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த ஃபங்கஸ் வந்து அதுலேருந்து தான் பென்சிலின் டெவலப் பண்ணார். ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடென்டல். அவர் வந்து பிளான் பண்ணி பண்ணலை. அதனால தான் மைண்டினுடைய ஒரு செயல்முறை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எதிர்பார்த்த விளைவுக்கு மாறாக மற்றொன்றும் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறும் மைண்டினுடைய செயல்பாட்டில் உண்டு அப்படிங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றார் பகவான் சொல்கிறார் என்றால், மனது வந்து கண்டிப்பாக உறுதியாக வந்து எதையுமே வந்து பண்ண முடியாது. அதுக்கு தான் சொல்றாரு, திருப்பி சொல்றாரு. எதிர்காலத்தை பற்றியும் சரி, எதை பற்றியுமே வந்து நிகழ்காலத்தை பற்றியும் சரி, தனக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை குறித்தும் சரி, மனது வந்து ஒரு கண்ணாடி போல் செயல்படுமே ஒழிய அதுக்கு வந்து பூரணமான ஞானம் வந்து அதுக்கே உரிய ஞானம் கிடையாது. அதனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து தெர் இஸ் ஆல்வேஸ் அ மார்ஜின் ஆஃப் எரர். அதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். மதருடைய இங்கே அதுக்காக வந்து மனதை வந்து நம்ம வந்து புறக்கணிக்க முடியுமா? இப்போ மனதுக்கு வந்து வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த மைண்டு எதுக்கு மைண்டு வந்து ஒன்று மனுஷனுக்கு வந்து மைண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க, ஏன் ஒரு அமைப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னா, மனதை வந்து நம்ம வந்து வெதர் வி கேன் இக்னோர் த மைண்ட், அதுவும் கிடையாது. மைண்டு வந்து ஆஸ் லாங் அஸ் மனுஷன் வந்து மனோமய புருஷனாக இருக்கிற வரைக்கும் மைண்டுடைய ஃபங்க்ஷனை வந்து மனுஷன் வந்து இக்னோர் பண்ண முடியாது. இந்த கருத்தையும் நம்ம உள்ளே வாங்கிக்கணும். மைண்டு மூலமாக தான் நம்ம வந்து சூப்பர் மைண்டுக்கு போக முடியுமே ஒழிய யூ கேனாட் டிஸ்கார்ட் மைண்ட் அண்ட் தென் கோ டு த சூப்பர் மைண்ட். மைண்டை கடந்து தான் நம்ம ஹையர் மைண்டுக்கு போக முடியும், அடுத்தடுத்த நிலைகளை போக முடியும். ஸோ மைண்ட் இஸ் அ பேசிஸ். மைண்டை வந்து இக்னோர் பண்ணவே முடியாது. அதுக்காக இவங்க இந்த கருத்தின் அடிப்படையில் நம்ம வந்து நெகட்டிவாக அதை வந்து புரிந்து கொள்ள முடியாது. அதான் மதர் என்ன அழகாக சொல்கிறாங்க அப்படின்னா, மனதுக்கு வந்து என்ன ஒரு அருமையான ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா, ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி மனதிற்கு உண்டு அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கெப்பாசிட்டி மனதுக்கு என்ன உண்டு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஹையர் பிளேன்ஸ்லேருந்து அது உள்வாங்கி செயல்படுத்தும் திறமை உண்டு. எப்படி வந்து வெளியில் நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு கண்ணாடி போல பிரதிபலிக்குதோ மனது, அதே போல மனது வந்து ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய உண்மைகள், இன்ட்யூஷன், இல்லுமினேஷன், இதெல்லாம் பெற்று அதை செயல்படுத்த திறமை வந்து மனதிற்கு உண்டு. அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அறிவு வந்து அதனுடைய ஒரிஜினல் அறிவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன், இப்படிப்பட்ட குறைகள் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு திறமைகளை அது வளர்த்து கொள்ள முடியும். அதுதான் மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, and it is not a knowledge that comes from the mind, it is a knowledge which comes, as I said, from the mystic depths of the soul or from a higher consciousness, and the mind concentrates it in the physical world and organizes it to give a basis of action to the higher consciousness. அதாவது அதுக்காக வந்து மனதை வந்து நம்ம புறந்தள்ள முடியாது. மனதின் செயல்பாட்டை வந்து நம்ம வந்து அதை வந்து ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ், உயர் தளங்களில் உள்ள உணர்வு நிலையின் செயல்படும் கருவியாக மனதை நம் ஆக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. மனதை அந்த மைண்டோடைய பாசிட்டிவ் சைடை மதர் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஒரு ஹையர் கான்சியஸ்னஸ்லேருந்து அதில் கிடைக்கக்கூடிய உண்மைகளை வைத்து நம்முடைய புறவாழ்வை மாறுதல்களை கொண்டு வரத்துக்கும் ஒரு ஒழுங்குபடுத்தவும் மனதை நாம் ஒரு சரியான கருவியாக உபயோகிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கருத்து. இரண்டாவது, மனதலுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, த ரீசனிங் கெப்பாசிட்டி. இந்த ரீசனிங் கெப்பாசிட்டி பற்றி மதர் ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதன் வந்து இந்த ரீசனிங் கெப்பாசிட்டி மாத்திரம் இல்லை அப்படின்னா தன்னை மிருகத்திலிருந்து வேறுபடுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா மிருக உணர்வு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வைட்டல் பிளேனில் எல்லாமே டிசையர்ஸு, லஸ்ட்டு,
ஆங்கர், இது மாதிரி எல்லா விதமான வைட்டல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வைட்டல் பிளேனில் நடக்குது. எது வந்து வைட்டல் ஒரு மனிதனுடைய பிராண மையத்தை ஆளுமை செய்து சரியான முறையில் வழி நடத்த முடியும் அப்படின்னா மனிதனுடைய ரீசன். அதனால தான் மதர் என்ன சொல்கிறாங்க, அந்த ரீசனிங் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ணி ஒரு மனிதன் தன்னுடைய பிராண மையத்தை ஒரு செம்மைப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ மதர் இங்கே இந்த இடத்துல மைண்டை பற்றி நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க, an instrument of control and it is a power of organization. ஸோ இந்த மனதினுடைய அம்சங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அங்கே பகவான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மனதினுடைய எல்லைகளை தான் குறிப்பிடுகிறாரே ஒழிய அதுக்காக மனதை அவர் புறக்கணிக்க அவர் சொல்லவில்லை. அதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா அதுல? எஸ், இது கார் ஓட்டும்போது பவர் இஸ் கிவன் பை த இன்ஜின் பட் த மைண்ட் இஸ் த ஸ்டியரிங் வீல். அந்த மாதிரி தான். எஸ், சம்திங் கம். ஆமா, மைண்ட் டசன்ட் டிரைவ் த கார் இல்லையா? மைண்ட் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட், அவ்வளவுதான். அந்த இடத்துல ஒரு கருவியா தான் செயல்படுது. What about the intuition that comes like அதுதான் see, the intuition is a comes from the higher range of mind. அது வந்து மனதின் உயர்தளத்திலிருந்து வரக்கூடியது தான் இன்ட்யூஷன் அப்படிங்கிறது. அந்த இன்ட்யூஷனை வெளிப்படுத்தும் கருவியாக அமைவது தான் மனது, கீழ் உள்ள மனது அப்படிங்கிறது. இந்த இன்ட்யூஷன் எல்லாமே வந்து உயர்தளத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு அமைப்புகள். இன்ட்யூஷன் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இன்ட்யூட்டிவ் பவருங்கிறது உயர்தளத்திலிருந்து வரக்கூடிய சக்திகள் இல்லையா? அதை வந்து செயல்படுத்தும் கருவியாக அமைவது எதுனா மைண்டு தானே. அதுதான் மதர் சொல்றாங்க இங்க. பட் ஆனா அதுக்கு தனக்குள்ளேயே வந்து எதையும் நம்பாம தனக்குள்ளேயே அறிவு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஏன்னா மைண்ட் அகெயின் இட் ஹாஸ் டு டிபெண்ட் ஆன் இன்ட்யூஷன், இட் ஹாஸ் டு டிபெண்ட் ஆன் இல்லுமினேஷன். இதெல்லாம் வந்து மற்ற இதை நம்பி தான் அது செயல்பட வேண்டியிருக்கு. சூப்பர் மைண்டுக்கு வந்து அப்படி கிடையாது. சூப்பர் மைண்டுக்கு எல்லாமே தன்னோடு அடக்கியது. இட் இஸ் ஆம்னிஷியன்ட் அண்ட் ஆம்னிபொட்டன்ட். சர்வ வல்லமை கொண்டது, சர்வ ஞானம் கொண்டது. அந்த குணம் வந்து சூப்பர் மைண்டு கொண்டு தான் இருக்கு. மைண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மைண்டுங்கிறது பகவான் சொல்லக்கூடியது எல்லா விதமான மனோதளங்கள், ஹையர் மைண்ட், இல்யூமின் மைண்ட், இன்ட்யூட்டிவ் மைண்ட், ஓவர் மைண்ட் வரைக்கும் சொல்கிறாரு மைண்ட். அதனால தான் எப்போல்லாம் பகவான் வந்து மைண்டுன்னு மென்ஷன் பண்ணுறாரோ அதை கேபிட்டலில் பகவான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ மைண்டுங்கிறது வெறும் ஹியூமன் மைண்டு மாத்திரம் பகவான் இங்கே குறிப்பிடலை, ஹையர் ரேஞ்சஸ் ஆஃப் மைண்டையும் பகவான் இங்கே குறிப்பிடுகிறார். எஸ், நாலேஜ்ங்கிறது என்ன சார்? அந்த பார்ட் எங்கேருந்து வரும்? அதான் நாலேஜுங்கிறது நம்ம ஒரு புஸ்தகத்தை படிக்கிறோம், அது மூலமா நம்ம கெயின் பண்ணிக்கிறோம். வெளியிலேருந்து வர்றது தானே நாலேஜ். வெளியிலேருந்து தானே வருது நாலேஜுங்கிறது. அது வந்து மைண்டோட சேர்ந்தது இல்லையா? மைண்டோட சேர்ந்தது தான் அது. இப்போ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுங்க, அது வந்து நம்ம வெளியிலேருந்து தான் நம்ம கேட்டுக்கிறோம். அது வந்து நம்மளுக்காகவே தெரியுதா? நம்மளுக்கு தெரியல. சரி இல்லையா? நம்மளுக்காகவே தெரியும். எப்போ அப்படின்னா அதுக்காக நம்மளுக்காக தெரியாதுன்னு கிடையாது, தெரியும். எப்படின்னா ஹையர் ரேஞ்சஸ் ஆஃப் மைண்ட்ல தெரியும் நம்மளுக்கு. இன்ட்யூட்டிவ் லெவலில் தெரியும், சூப்பர் மைண்ட்ல எல்லாமே தெரியும். நம்மளுக்கு நம்ம இருக்கக்கூடிய அந்த ஆர்டினரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல நாம அடையக்கூடிய நாலேஜ் எல்லாமே வெளியிலேருந்து வர்றது நாலேஜ் தானே நம்மளுக்கு. அதுதான் பகவான் சொல்றாரு, வெளியிலேருந்து வர்றது தானே நாலேஜுங்கிறது இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். அது வந்து நான் அறிவு அப்படிங்கிறது மனது வந்து ஒரு சேகரித்த விஷயம் தானே அது. இல்ல நீங்க கேட்குற கேள்வி என்ன? அதுதானே நீங்க கேட்குற கேள்வி. நாலேஜ்ங்கிறது எதை சார்ந்தது? அதான் நான் கேட்டேன் நான். அதான் நாலேஜுங்கிறது, இப்போ எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் நாலேஜ் இருக்கு அப்படின்னா, அந்த மெடிக்கல் நாலேஜ் என்கிட்ட இயற்கையாகவே அமைந்தது கிடையாது இல்லையா? நான் வந்து ஏதோ ஒரு புக்கை, ஏதோ ஒரு வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை நான் எடுத்து அது மூலமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் அது. சரி, எனக்கு சொந்தமான நாலேஜ் கிடையாது இல்லையா? மெடிக்கல் நாலேஜுங்கிறது என்னுடைய மனதிற்கே சொந்தமான நாலேஜ் கிடையாது. அது வெளியில இருந்து சேகரித்த விஷயம் தானே மெடிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது. அதே போலதான் ஒவ்வொரு நாலேஜும்.
அப்பனா மனதுக்குன்னு ஒரு சொந்தமா நாலேஜ் கிடையாது, அது வெளியில இருந்து தான் தேடும். அதான் வெளியிலேருந்து தேடின விஷயங்களை தான் அது வந்து மனதுக்கு வந்து தன்னுடைய நாலேஜ்னு சொந்தம் கொண்டாடிக்குது ஒழிய. பட் ஆனா அதுக்கு எல்லாமே சேகரித்த விஷயங்கள் தான் மனது அப்படிங்கிறது. சரி, ஓகே. I would like to add one thing. When the child is born, it doesn't recognize immediately the mother, but after a few days, it recognizes the knowledge is built in the child. So whatever is seen, whatever is heard, we acquire knowledge. எஸ், அதான் அந்த ஸோ மைண்ட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் அக்வயரிங் நாலேஜ். அது வந்து விஷய ஞானத்தை சேகரித்து கொள்ளும் ஒரு கருவி, ஒரு சாதனம். அதுதான் பகவான் சொல்கிறார். அது வந்து அந்த ஞானத்தை தன்னுள்ளேயே சுயம்புவாக அடக்கியது இல்லை, கொண்டது இல்லை அப்படிங்கிறாரு. சுயமா வந்து தனக்குத்தானே அந்த அறிவை அது கொண்டது இல்லை அப்படிங்கிறார் மைண்டை பத்தி சொல்லும் பொழுது பகவான். சார் ரங்கராஜன் சார் சொல்லுங்க சார். இந்த விஷயத்துல வந்து இந்த வருஷம் அன்னை கேலண்டரும் அரவிந்தர் கேலண்டரும் வரும்போது, இந்த அரவிந்தர் கேலண்டர்ல வந்து a pilgrim of the everlasting truth, our measures cannot hold his measureless mind அப்படின்னு போட்டு இந்த சாவித்திரி வரிகளை போட்டு கொடுத்துருக்காங்க சார். இப்போ வந்து இந்த மேடம் கேட்டது, அது மாதிரி சார் எக்ஸ்பிளனேஷன் பண்ணது, அதெல்லாம் எதனால இந்த சின்ன நமக்கு கன்ஃபியூஷன் வருதுன்னா, சாதாரணமா நம்ம வந்து நீங்க இப்ப சொன்னீங்க எப்பப்போ கேபிட்டல் எம் போட்டா அது வந்து இட் இஸ் நாட் ஃப்ரம் அவர் சைடு, அதாவது யூனிவர்சல் மைண்டு, ஹையர் மைண்டு, ஓவர் மைண்டு, அதெல்லாம் அப்பெல்லாம் குறிக்கும் போதெல்லாம் கேபிட்டல் எம் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஃபியூ கிளாஸஸ் அந்த மாதிரி சொல்றதுனால இந்த மேடம் வந்து அவங்க நாலேஜ் அப்படிங்கிறது நம்மளோடது இல்லையா அப்படின்னு கேட்கறது. அதுக்கு வந்து இப்போ இந்த வருஷத்து கேலண்டர்ல சாவித்திரிலேருந்து ரொம்ப அற்புதமான லைன் எடுத்து போட்டிருக்காங்க சார். ஏன்னா அரவிந்தர் தான் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறார். இப்ப நீங்க அரவிந்தர் சொன்னதெல்லாம் நமக்கு கொடுக்கும்போது அப்படிங்கிறதுனால அது ரொம்ப அற்புதமான ஒரு இந்த வருஷ கேலண்டர், அரவிந்தர் கேலண்டர் நீங்க சொன்னதெல்லாம் சொல்லி சொல்லி ஒட்டி அதுலயே வருது மைண்டை பத்தியே எல்லாமே. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பேராகிராஃப் 16 போலாமா? அடுத்து படிக்கிறேன் சார். படிங்க சார் ப்ளீஸ். An infinite mind of this character might possibly construct an accidental cosmos of conflicting possibilities, and it might shape it into something shifting, something always transient, something ever uncertain in a drift, neither real nor unreal, possessed of no definite end or aim, but only an endless succession of momentary aims leading, since there is no superior directing power of knowledge. Eventually, now either nihilism or illusionism or some kindred philosophy is the only logical conclusion of such a pure nominalism. The cosmos so constructed would be a presentation or reflection of something not itself, but always and to the end a false presentation, a distorted reflection. All cosmic existence would be a mind struggling to work out fully its imagination, but not succeeding because there are no imperative basis of self-truth, overpowered and carried forward by the stream of its own past energies. It would be borne onward indeterminately, forever without issue, unless or until it can either slay itself or fall into an eternal stillness. That trace to its root is nihilism and illusionism, and is the only wisdom if we suppose that our human mentality or anything at all like it represents the highest cosmic force and the original conception at work in the universe. Thank you very much, sir. Thank you.
இங்கே பகவான் என்ன சொல்லுறேன்னா, நம்ம மைண்டு தான் எல்லாத்துக்கும் அந்த பிரபஞ்சம் உருவாக்கி பிரபஞ்சத்தை உருவாக்கியதே நம்மளுடைய மைண்ட் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, ஒரு இன்ஃபினிட் மைண்ட் தான் அந்த பிரபஞ்சத்தை வந்து உருவாக்கியது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா மைண்டினுடைய குறைகளை நம்ம பார்த்தோம். அதனுடைய எல்லாமே வந்து ஒரு இட் இஸ் நாட் அ ட்ரூ பொசஸர் ஆஃப் நாலேஜ். அது வந்து ஒரு எல்லா விஷயத்தையுமே வந்து மொமெண்ட்டு தான் அது வந்து கிரியேட் பண்ணுது. அந்த சமயம் என்னவோ அதுதான் கிரியேட் பண்ணுது. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு வழி நடத்தும் ஒரு பேரறிவு, ஒரு ஞானமோ இல்லை இப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு அம்சங்களை கொண்ட ஒரு மனம், ஈவன் இன்ஃபினிட் லெவலில் கூட, இன்ஃபினிட்டாக அப்படிப்பட்ட ஒரு மனம் இருந்தாலும் கூட எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த உலகம் வந்து இந்த உலகம் என்பது ஒரு குழப்பம் நிறைந்ததாக தான் இருக்கும். எப்பொழுதுமே கான்ட்ரடிக்ஷன்ஸோடு தான் இருக்கும். இதுலேருந்து ஒரு விடிவு காலமே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலேருந்து பார்க்க போனால், இந்த உலகம் என்பது ஒரு பொய், இது வந்து ரியாலிட்டி கிடையாது. அப்படிப்பட்ட முடிவுக்குத்தான் நாம் தள்ளப்படுவோம். எப்போ அப்படிப்பட்ட முடிவுக்கு வருவோம்னா, மைண்டு தான் எல்லாம். இன்ஃபினிட் மைண்ட் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது மனது என்கின்ற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட முடிவுக்கு தான் வருவோம் அப்படிங்கிறார் பகவான். இந்த முடிவு இந்த புத்திசம் இருந்தாலும் சரி, இல்லை அத்வைத்திசமாக இருந்தாலும் சரி, அவங்க இப்படி தான் பார்த்தாங்க உலகத்தை. அவங்க பார்த்தது என்னென்னா, உலகம் என்பது மனதின் மூலமாக அறியப்படக்கூடிய ஒன்று. மனதினுடைய தோற்றம் தான் பிரபஞ்சம் என்பது. நேச்சுரலி இதில் இவ்வளோ குழப்பங்களும் இவ்வளோ முரண்பாடுகளும் இருக்கின்றது. ஸோ இந்த உலகம் என்பது ஒரு ரியாலிட்டி கிடையாது. இதை வந்து நம்ம வந்து நிராகரித்து விட்டு தான் நம்ம வந்து இந்த பிரம்மத்தை அடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எதனால் இந்த முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னா, அந்த மைண்டை வந்து அவங்க வந்து ரொம்ப பிரதானப்படுத்தி அவங்க வந்து இந்த உலகத்தை பார்த்தாங்க. அப்படி பார்த்தோன்னா இப்படி தான் வரும் அப்படிங்கிறாரு. அது பார்க்குறதுல தப்பு அப்படிங்கிறார். தட் இஸ் அ ராங் வே ஆஃப் சீயிங் த யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தாரு. வில் கோ டு த எக்ஸ்பிளனேஷன். படிக்கிறீங்களா யாராவது? சார் நான் படிக்கட்டுமா சார்? படிங்க. Sri Aurobindo described the nature of human mind in the previous paragraph. That is, only reflects knowledge, not its possessor. Cannot exactly predict future possibility. Unexpected results happen beyond what is foresees. This is the status of mind with its finite nature. What happens if mind with its character happens to be an infinite mind? It can only create an accidental cosmos of conflicting possibilities. Whatever may be its action, it will be temporary movement of uncertain nature. It would serve only momentary aims. It will be neither real nor unreal without any definite aim at the end. This is so because there is no superior guiding knowledge behind such movement. It would lead the cosmos to nowhere. If we consider mind the sole creator of cosmos, it would only result in world rejecting philosophies such as nihilism, principle of nothingness advocated by Buddhism, or illusionism, Mayavada advocated by monistic Advaita. Thank you very much. Thank you. இந்த மைண்ட் வந்து இவ்வளோ குறைகளோட இருக்குதுன்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு குறைகளுடைய மைண்ட் வந்து ஃபைனைட் மைண்டாக இருந்தாலும் சரி, இன்ஃபினிட் லெவலில் இருந்தாலும் சரி, இன்ஃபினிட் மைண்டாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு அனந்தமான ஒரு மனம் இந்த உலகத்தை வந்து பிரபஞ்சத்தை வந்து உருவாக்கியது என்று வைத்து கொண்டா எப்படி உருவாக்க முடியும்? இவ்வளோ முரண்பாடுகளை கொண்ட ஒரு மனம் எப்படி ஒரு சரியான பிரபஞ்சத்தை தோற்றுவிக்க முடியுங்கிற கேள்வியை பகவான் எழுப்புகிறார். அப்படி ஒரு கிரியேஷன் ஏற்பட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா,
அது வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு டெம்பரரி மூமெண்ட்டாக தான் இருக்கும், தற்கால நிகழ்வுகளாக தான் இருக்கும். எல்லாமே வந்து ஒரு மொமெண்ட்ரி, ஒரு அப்பப்போ ஒரு சின்ன சின்ன ஒரு இலக்கை வைத்து கொண்டு தான் செயல்படுமே ஒழிய அதுக்கு ஒரு நீண்ட கால இது கிடையாது. ஒரு ஒரு டெஃபினட் எய்ம், ஒரு ஒரு இதுதான் இதனுடைய இது ஒரு குறிப்பிட்ட இதை நோக்கி தான் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு இறுதி இலக்கோடு அது அந்த அந்த செயல்பாடு அமையாது. என்ன காரணம் அப்படின்னா, தேர் இஸ் நோ சுப்பீரியர் கைடிங் நாலேஜ். அப்படிப்பட்ட ஒரு மனம் செயல்பட்டால் என்ன ஆகும்னா, மனம் வந்து அதனுடைய போக்கில் செயல்படும், அதனுடைய குருட்டாம்போக்கில் செயல்படும் ஒழிய அதற்கு பின்னால் ஒரு வழி நடத்தும் ஒரு பேரறிவு இருக்காது. வெறும் மனம் மாத்திரம்தான் செயல்படுன்னு வைத்து கொண்டால், ஆனால் அப்படி செயல்படலை. இந்த உலகத்தை நடத்துறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மைண்டை தான் நடத்துது. ஆனால் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, மனம்தான் நடத்துது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் பகவான் வந்து ஒரு எதிர்வாதத்தை முன்வைக்கிறார். என்னன்னா, அப்படி மனம்தான் வழி நடத்துகிறது என்று வைத்து கொண்டால் அது வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு குழப்பம் நிறைந்த உலகமாக தான் இருக்கும். நேச்சுரலாக வந்து அது எப்படிப்பட்ட ஒரு அந்த தத்துவ அமைப்புகளுக்கு இடம் கொடுக்கும் அப்படின்னா, இந்த புத்திசம், இந்த சூன்யவாதத்துக்கும் ஒரு மாயாவாதத்துக்கும் தான் அப்படிப்பட்ட ஒரு பிரபஞ்சம் நமக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை தான் நமக்கு தோற்றுவிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு இது முடிக்கிறாரு. நம்ம வந்து அடுத்த பார்ட்டை வந்து அடுத்த செஷன் நம்ம பார்க்கலாம். நம்ம ஏன்னா 5:30 ஆயிடுச்சு நம்மளுக்கு. நம்ம வந்து இதோட இந்த செஷனை முடிச்சுக்கலாம். நம்ம போடுறேன் சார். எஸ். தேங்க்யூ. பகவானுக்கும் ஷி அன்னைக்கும் நன்றி. மீண்டும் அனைவரும்